பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த வாரங்களும் எல்லாம் ஆண்டவரே கிருபையாக நீர் எங்களை தூக்கி சுமந்து வந்த எல்லா வழிகளையும் நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்ல, இந்த காலை ஆராதனை வேலை எங்களுக்கு கிருபையாக நீர் தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், ராஜாதி ராஜனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லியே நாங்கள் நம்முடைய கிருபையே நாங்கள் போற்றி புகழ்ந்து பாட இந்த நாள் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தாழ்விலே எங்களை நினைத்தவரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம்ப்பா. இன்னிடத்தில் எல்லா பாதைகளிலேயும் நாங்கள் உம்மோடு நடக்க, உம்மோடு ஜீவிக்க, உம்மோடு இருக்க நினைத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை தேற்றவும், ஆவியானவர் மூலமாக ஆறுதல் படுத்தவும், வழிநடத்தவும் போதுமானதாக இருக்கிறதுக்காக நன்றி. இந்த நாள் காலை ஆராதனை வேளையிலும் நீர் மகிமையாக இறங்கி அன்றைய சாலமோனுடைய தேவாலயத்தில் நீர் இறங்கி வந்தபோது 660 ஆசாரியர்கள் அந்த ஆராதனை செய்ய முடியாத அளவுக்கு மகிமென்று போல செக்கனாய் மகிமையை நான் நிரப்பும்படியாக கூடாரத்தில் அந்த மகிமையை எங்கள் மேல் இறங்கும்படி நீபா நம்ம காதுரபா ஆண்டவரே இறங்கும்படியாக செபிக்கிறோம். ஆவிக்கேற்ற ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய நீர் எங்களை வழிநடத்தும்படியாக வேண்டிக்கிறோம். பாடல்களை நீர் அபிஷேகித்து தாரும், ஜெபித்த ஜெபத்தை நீர் பொறுப்படும். நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றும்படியாய் இனியும் நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய எல்லா பாதைகளிலேயும் உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ள, உம்மோடு இருக்க, உம்முடைய சித்தம் செய்ய முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரம் எங்கள் ஒவ்வொரு மேலும் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரே நீ நிதம் துதிப்பாய், அன்பினால் உன்னை அழைத்தவரே என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை துதிப்போம். ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரை நீ தினம் துதிப்பாய், அன்பினால் உன்னை அழைத்தவரை. ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரை நீ தினம் துதிப்பாய், அன்பினால் உன்னை அழைத்தவரை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய், நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய், நன்மைகளே உன்னை அளித்தவரே, நன்மைகளே உன்னை வளர்த்தவரே. ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரே நீ தினம் துதிப்பாய், அன்பினால் உன்னை அழைத்தவரே. ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரே நீ தினம் துதிப்பாய், அன்பினால் உன்னை அழைத்தவரே. ஜீவனை கொடுத்துன்னை மீட்டவரே, துத ஜீவம் போஜனம் சோரன் ஏந்தவரே. ஜீவனை கொடுத்துன்னை மீட்டவரே, துத ஜீவம் போஜனம் சோரன் ஏந்தவரே. ஜீவனுள்ளோர் கோணி சாட்சியாய் நின்றிட, ஜீவனால் நிறைந்துன்னை காத்தவரே. ஜீவனுள்ளோர் கோணி சாட்சியாய் நின்றிட, ஜீவனால் நிறைந்துன்னை காத்தவரே. ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரே நீ தினம் துதிப்பாய், அன்பினால் உன்னை அழைத்தவரே. ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரே நீ தினம் துதிப்பாய்,
அன்பினால் உன்னை அழைத்தவரே. கரத்தை தட்டி கத்தரி மையப்படுத்துவோம். நடத்திய வழிகள் நோக்கிடுவாய், அவர் நல்கிய கிருபைகள் நினைத்திடுவாய். நடத்திய வழிகள் நோக்கிடுவாய், அவர் நல்கிய கிருபைகள் நினைத்திடுவாய். ஆபத்தில் அடைக்கலம் ஆறுதலின் நடில் அளித்தவர் அருமை இயேசுவல்லோ. ஆபத்தில் அடைக்கலம் ஆறுதலின் நடில் அளித்தவர் அருமை இயேசுவல்லோ. ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரை தினம் துதிப்பாய். அன்பினால் உன்னை அழைத்தவரே. ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரை தினம் துதிப்பாய். அன்பினால் உன்னை அழைத்தவரே. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 11வது மாதத்தின் 2வது ஞாயிறு காலை ஆராதனையில் நாம் பங்கு பெறும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். கடந்த மாதங்களிலிருந்து நாம் தாவீது போன எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவனை இன்னுமா இது முடியலன்னு சிலர் யோசிக்கிறீங்க. என் மனசு எனக்கு கேட்குது நீங்கள் பேசுகிறது. தாவீது போன எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவனை என்னங்க பேச மாட்டேன்றீங்க? தாவீது போன எல்லா இடங்களிலும் கர்த்தர் தாவீது என்ன செஞ்சார்? காப்பாற்றினார் என்ற தலைப்பின் கீழாக கடந்த மாதங்களிலிருந்து இந்த சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருந்தது? எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே பகுதி 4க்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். மொத்தம் 3 பாகங்களாக நாம் இதை பார்த்துருக்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கை பயணம் என்று சொல்லி இந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள். பார்க்காதவங்க, வசனத்தை கேட்காதவங்க இந்த வசனங்களை நீங்கள் கேளுங்கள். அது உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். தாவீது பிறந்த நாளிலிருந்து அவர் சிங்காசனத்துக்கு போகும் வரையிலும் உள்ள சத்தியங்களை நாம் இந்த நாட்களில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆமேன். இருக்கிறீங்களா எல்லாருமே? அல்லேலூயா. இன்றைக்கு 4வது பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். எத்தனாவது பகுதிங்க? 4வது பகுதி. ஆண்டவர் இந்த அருமையான நாளிலே இந்த சத்தியத்தை கொண்டு இன்னும் ஆழமான காரியங்களை பேச தேவன் விரும்புகிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசி கேட்போம். இன்றைக்கு 4வது பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசி கேட்போம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் அடிப்படையை வைத்து கொண்டு தான் இந்த காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். தாவீது போன எல்லா இடங்கள், தாவீதுடைய வாழ்க்கை பயணம், அபிஷேகத்துக்கு பிற்பாடு
அவன் போனதான இடங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். அதில் சில இருக்கிற ஆழமான சத்தியங்களை நாம் கடந்த 3 பகுதிகளில் நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த நாளிலும் கூட தாவீது போனதான இடங்கள் குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி அவன் அந்த சிங்காசனத்திற்கு போனான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏதோ உடனே போய் அவனை ராஜாவாக கர்த்தர் என்ன செய்யலை, உட்கார வைக்கல. பல சூழ்நிலை வழியாக அவன் கடந்து போகிறதை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். தாவீது சிங்காசனத்துக்கு போகும் மட்டும் அவன் கடந்து போன இடங்களை நாம் தியானிக்க தான் வேண்டும். தியானிக்கிறது மாத்திரமல்ல, அதில் என்ன சொல்லுகிறார், எதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதை நாம் கற்றுக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது அது நிச்சயமாகவே நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். மொத்தம் எத்தனை இடங்களை நான் பார்த்துருக்கோம்? இது வரைக்கும் 8 இடங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். சிலர் சண்டே ஸ்கூலில் பிள்ளைகளை நோட் எழுத சொல்கிறீங்க, பெரியவங்க நோட் எழுதுறது கிடையாது. சிறு பிள்ளைங்களை நோட் எழுதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க என்ன செய்யறதில்லை, எழுதுறது கிடையாது. மொத்தம் எத்தனை இடங்களை குறித்து பார்த்தோம்? 8 இடங்களை குறித்து நாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா? 8 இடங்களை குறித்து நாம் கடந்த செய்திகளில் நாம் தியானித்து கொண்டு வந்தோம். இந்த நாளில் இந்த தாவீது போன எல்லா இடங்களை குறித்து இந்த நாளிலே எல்லா இடங்களும் பேசி நான் முடிக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம 9வது இடத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். எத்தனாவது இடங்க? 9வது இடம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசி கேட்போம். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். எங்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். அல்லேலூயா. எங்கேருந்து வராரு? மாகோன் வனாந்திரத்தில் இருந்து இப்போ எங்கே வந்திருக்கிறாரு? எங்கேதி என்ற ஒரு வனாந்திரத்தில், இங்கே எங்கேதியில் உள்ள ஒரு அரணிப்பான இடங்களில் தாவீது இப்போ என்ன செஞ்சிருக்கிறாரு? பயந்து அங்கே தங்கி கொண்டிருக்கிறார். இப்போ 9வது தாவீது போன இடம் என்னங்க? என்ன இடம்? அந்த இடம் பேர் என்கேதி. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்கேதி. இந்த என்கேதியில் உள்ள அரணிப்பான ஒரு இடத்துல தாவீது என்ன செஞ்சிருக்கிறாரு? அங்கே இருக்கிறார். அவர் அங்கே தங்கி கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை சொல்லப்பட்ட அந்த இடத்தின் பெயர் என்கேதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஆட்டுக்குட்டியின் ஊற்று. ஆட்டுக்குட்டியின் ஃபவுண்டைன், ஆட்டுக்குட்டியின் ஊற்று அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அடுத்த அதிகாரம் இதை சம்பந்தப்பட்டு தான் சொல்லப்பட்டதும் இருக்குது. அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 24ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் அதுலேயும் இதை சார்ந்து சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான் வருது நாம் பார்க்க முடியும். இங்கே எங்கேதில் ஒரு அரணிப்பான இடத்துல தாவீது தங்கியிருக்கிறான். ஆனாலும் பின்னாடி சவுல் என்ன செய்து கொடுக்கிறான்? இவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். ஏறக்குறைய எத்தனை பேர் கூட்டுறாரு? 3000 பேரை கொண்டு இந்த தேவ மனுஷனை சவுல் துரத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. வாசிங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 1ஆம் வசனத்துல வாசிங்க. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு சவுலுக்கு நற்செய்தி செய்தி வந்துருச்சு. இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரையும் இஸ்ரவேல் அனைத்தும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கன்மலைகளின் மேல் தேட போனான். உள்ள கண்மலைகளின் மேல் அவன் என்ன செய்யறான்? தேடி போகிறத நாம் பார்க்க முடியும். எத்தனை பேரை கூட்டிட்டு போறாருங்க? 3000 பேரை கூட்டிட்டு தாவீதையும் அவனுடைய மனுஷனையும் தேட சவுல் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம இங்க வாசி கேட்டோம். அவர் எங்க போய் தேடுறார் தெரியுங்களா? அங்க ஒரு மலை பிரதேசம் இருக்குது. வரையாடுகளில் உள்ள கண்மலைகள் மேல் தேட போனான். வரையாடு எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? வரையாடு என் கூட நீங்கள் கடந்த நாட்களில் 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒரு 3 ஃபேமிலி வாலிப பிள்ளைகள் எல்லாரும் அவங்களே காசை போட்டு எங்கேயா கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னாங்க. இப்போ கேரளா கூப்பிட்டு போயிருந்தோம். எந்த இடம் டக்குன்னு பேர் வரமாட்டேங்குது. மூணார் போயிருந்தோம். அங்கே அவங்க என்ன பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்க. வரையாடுகள் அது எங்கே மேய்ந்து கொண்டிருக்குமா? கீழெல்லாம் மேயாது. உயரமான மலைகளில், எந்த உயரமான மலையிலையும் ஈஸியாக என்ன செஞ்சிடும்? ஏறி போயிடும்.
அப்படிப்பட்ட உயரமான அந்த சிகரங்களிலே, அந்த மலைகளிலே வரையாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துக்குள்ள இருந்து சவுல் தாவீதை தேடி கொண்டிருக்கிறான். எவ்வளோ உயரத்திலும் தேடிக்கொண்டிருக்கிறான் பார்த்தீங்களா? இந்த எங்கேதியில நடந்ததான 3 சம்பவங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். எங்கேதில் அவர் தங்கி இருக்கிறாரு, அங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே எழுதியிருக்கிறது, ஆனால் அதில் இருக்கிற சில மறைந்திருக்கிற சில சத்தியங்களை உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷனை எப்படியாகிலும் அவன் என்ன செய்யணும், முறியடிக்கணும்னு சொல்லி சவுல் 3000 பேரை கூட்டிட்டு போறான். யார் அந்த மனிதன்? யாருங்க? தாவீது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக சத்துரு இங்க என்ன செய்யறாரு, எழும்பி வருகிறது நம்ம இங்க பார்க்க முடியும். தாவீது என்ன செய்யறார் பாருங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம், தாவீது சவுலினுடைய சால்வையை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் மனசு படபடபடபடன்னு அடிச்சிட்டு இருக்குது. யாருக்கு? தாவீதுக்கு. இவன் இப்படி தேடி கொண்டிருக்கிற வேளையில அவங்க சொல்றாங்க, தாவீதோடு கூட இருந்த மனுஷர்கள், அவனோடு கூட யுத்தத்துக்கு இருந்த எல்லா ஆட்கள் சொல்றாங்க, தாவீதே சவுல் இங்கே தான் இருக்கிறான், நமக்கு பக்கத்தில் தான் இருக்கிறான். என்ன சொல்றாங்க? அங்கே ஒரு கெபி இருக்குது, அதில் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான். 3ஆம் வசனத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம். 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சவுல் மலை ஜலாதிக்கு போனான் என்று அங்கே பார்க்கிறோம். நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறான். தாவீதே நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். தாவீது மனுஷன் அவனை பார்த்து சொல்கிறாங்க, நம்ம கையிலே இருக்கிறானே, உன் சத்ருவை என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர், உன் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறான்னு சொல்லி இன்னைக்கு அவனை என்ன செஞ்சிரு, க்ளோஸ் பண்ணிடு, முடிச்சிரு சாப்டரை, சவுலுடைய சாப்டரை நீ என்ன செஞ்சிருங்க, க்ளோஸ் பண்ணிருங்கன்னு சொல்லி தாவீதோடு கூட இந்த மனுஷர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறார், அவருடைய பேச்சையும் கேட்டு எழுந்து போய் என்ன செய்கிறாரு, தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். அறுத்து கொண்டு வந்தது மாத்திரமல்ல, இப்போ அவன் மனசு என்ன செய்யுது, அடித்து கொண்டிருக்குது, படபடபடன்னு அடித்து கொண்டிருக்கிறது. இந்த தாவீதை வழிநடத்துறது யாருங்க? கர்த்தர் தான் அவனை வழிநடத்தி கொண்டு போறார். ஒவ்வொரு இடத்துல இருந்தும் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளவு துன்பம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ அவமானம், எல்லா காரியத்தையும் சகிச்சு இந்த வழியின் பாதையில், இந்த இப்படிப்பட்ட பாதையில் கர்த்தர் ஒருவர் அவனோடு கூட இருந்து அவனை நடத்தி கொண்டு போகிறத நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்தபோது சவுலை கொண்டு போடக்கூடாதாகிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு சான்ஸ் கிடைக்குது அவனுக்கு. இன்னைக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நம்ம என்ன செய்வோம், மாட்டினாவே நம்ம இன்னைக்கு இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அன்னைக்கு என்ன இப்படி பண்ணிட்டு இருந்தான், இவன் என்ன செஞ்சிடக்கூடாது, இப்போ இவனை என் கையில் அப்படிலாம் பேசுவான். கர்த்தரேன்னு ஒப்பு கொடுத்துருக்கான், அவனை என் கையில் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, ஒப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் பேசியிருப்போம். ஆனால் இவன் என்ன செஞ்சிருக்கிறான்னா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல் அவன் கரத்தை அவன் என்ன செய்யலை, நீட்டலை, போடலை, சால்வையின் தொங்கல் அந்த ஓரத்தை மாத்திரம் செஞ்சிட்டாரு. இதை கட் பண்ண உடனே இப்போ நினைக்கிறான், என்ன நினைக்கிறான், ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேனேன்னு சொல்லி மனதை என்ன செய்துங்க, அடித்து கொண்டிருக்கிறது நம்ம இங்கே பார்க்கிறோம். இந்த அடித்து கொண்டிருந்தது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எபிரேய பதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவன் மனது அவனை கொன்று அவனை சாகடித்து கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. யாருடைய மனது? தாவீதுடைய மனது. ஒரு சின்ன தவறு, ஆனால் அவன் மனதை பாதிக்கக்கூடியதாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒருத்தரை பற்றி பேசி அவன் மனசை உடைச்சிடுறோம், ஆனாலும் நம்ம சந்தோஷமாக சிரிச்சுட்டு கர்த்தரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். குடும்பத்தை கேவலமாக பேசுகிறோம், மற்றவர்களுக்கு விரோதமாக தேவையில்லாத காரியங்களை பேசிட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறீங்க. கர்த்தர் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறார், பார்க்குறாரா இல்லையா? ஆனால் இவன் ஒரு சின்ன தவறு செய்தபடினால இன்றைக்கி அவன் மனது எப்படி இருக்குதுங்க, படபடன்னு அடிக்குது. உங்களுக்கு அந்த படபடுப்பு அடிக்கணும். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு மனது படபடன்னு அடிக்கணும். எப்போ தெரியுங்களா? மற்றவங்களுக்கு விரோதமாக எதையாவது நீங்கள் செஞ்சீங்க, உங்கள் மனது என்ன செய்யணும், படபடன்னு அடிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஈஸியாக எல்லாம் பேசிடுறோம், எல்லாமே செஞ்சிடுறோம், எல்லாமே பண்ணிட்டு வந்து உட்காந்து அல்லேலூயா ஆமேன்
அந்நிய பாஷை, சோத்திரம், முழங்கால் படிக்கிறது எல்லாம் பண்ணுறீங்க, நல்லா இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் பண்ணிட்டு வந்து கர்த்தரை ஆராய்ச்சா அது வீணான ஆராதனை. ஒருத்தருடைய இருதயத்தை உடைச்சி அவங்க அழுக வைக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து சிரிச்சுட்டு சந்தோஷமாக ஆண்டவரேன்னு பாடுறீங்க. ஆனால் இருதயம் என்ன செய்ய மாட்டேங்குது? குத்தணும். உங்கள் இருதயம், உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு வேண்டும். ஐயோ அன்னைக்கு நான் அவங்களை அப்படி பேசிட்டேனே, அன்னைக்கு அவங்களுக்கு விரோதமாக நான் இந்த காரியத்தை செஞ்சிட்டேனே, அந்த பிள்ளைக்கு விரோதமாக பேசிட்டேனே, இந்த குடும்பத்தாருக்கு ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசிட்டேன், விசுவாசி குடும்பத்துக்கு விரோதமாக பேசிட்டேனே, அந்த மிஷனரிமாருக்கு விரோதமாக பேசிட்டேனே என்று சொல்லி அந்த மனது என்ன செய்யணும்? அடிக்கணும். சபையே இந்த தாவீதுக்கு ஏற்பட்ட இந்த என்னதுங்க மனதை அடிச்சு கொண்டிருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த சம்பவம் வாழ்க்கையில் நடக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த சம்பவம் என்ன செய்யணும்? அவன் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு அவசியமா இருக்குது. செஞ்சுட்டு ஜயாலியே சுத்திட்டு இருக்கிறீங்க, இப்பொழுது சிரிக்கிறவர்களுக்கு உங்களுக்கு இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாயின் வார்த்தைகள், மற்றவர்களுக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் செய்கிறாரு, எல்லாம் பார்க்கிறார். மற்றவர்களுக்கு நாம் செய்கிற தவறுகள் நம்ம வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இருந்தாதான் அதை வந்து உனக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய பேர் எவ்வளவு தவறு செய்தாலும் அவங்க தவறை உணர்றதில்லை. உணராமையே வந்து இங்கே தேவ சபையில் வந்து பாடுறது, துதிக்கிறது, உபவாசம் என்ன எல்லாம் என்ன, அங்கே ஓடுறது, ஊழியம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, நல்லது தான். ஆனால் தவறை என்ன செய்யலை? செய்யும் போது மனதை அடிக்கணும். அவங்ககிட்ட போய் ஒப்புரவாகணும். அவங்க நீங்கள் செஞ்ச தவறை ஆண்டுகிட்ட சொல்லி என்ன செய்யணும்? குடும்பங்களில், வேலை ஸ்தலத்தில், நீங்கள் உங்களோடு கூட இணைந்து வேலை செய்கிற இடத்துல பல தவறுகள் செஞ்சுருக்கிறீங்க. அவங்களுக்கு விரோதமாக எதையாகிலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. இதெல்லாம் செய்ய தப்பான முறையாக இப்போ சொல்லியிருக்கிறீங்க. உண்மையாக பண்ணால் சொல்லணும், தப்பு கிடையாது. ஆனால் தவறாக ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது உங்கள் மனதை எப்படி இருக்கணுங்க? படபடன்னு அடிக்கணும். மனதில் வேதனை இல்லாமலே சிலர்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு பேசின காரியத்தெல்லாம் இப்போ அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. பேசுறது வாயை திறந்தா கட கட கடன்னு பேசுறது. அதற்கு பிறகு உன் குடும்பம் தான் பாதிக்கும். ஆமாம் இல்லையா? நான் சொல்றது கரெக்டா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இப்போ இந்த எங்கே இதில் முதல்ல நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, இப்போ தாவீதினுடைய என்ன செய்யுது? இருதயம் படபடபடன்னு அடிக்குது. ரெண்டாவது சம்பவம், இங்கே நடந்த சம்பவம் என்னன்னா, தன்னுடைய சத்துருக்களை பழி வாங்கும் சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைச்சிச்சு. சந்தர்ப்பம், சான்ஸ் கிடைச்சிருச்சு. நம்ம என்ன செஞ்சிருவோம்? விடமாட்டோம். வச்சு என்ன செஞ்சிருவோம்? இவனை இன்னைக்கோடு சாப்டர் என்ன செஞ்சிடணும்? க்ளோஸ் பண்ணிடணும், வாழையே முடிச்சிடணும்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் எல்லாருக்குமே நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த சம்பவங்கள், இந்த காரியம் எல்லாமே தாவீது அப்புறம் என்ன பண்ணால் எல்லாமே தெரியும். அதனால் நான் ரொம்ப டீப்பாக போக நான் விரும்பலை. நான் விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டு கடந்து போகிறேன். என்னென்னா, தன்னுடைய சத்துருக்களை பழி வாங்குகிற சந்தர்ப்பம் அவனுக்கு என்ன செஞ்சுங்க? கிடைச்சிச்சு. இங்கே மாத்திரம் இல்லை, இது போல் 3 இடத்துல கிடைச்சிச்சு. எங்கன்னா, நாபாலை பழி வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. நாபாலை பழி வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அது மாத்திரமில்லை, 26ஆம் அதிகாரம் 8லிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறுபடியுமாக சவுலை பழி வாங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை, அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்ன சொல்றார்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறவர் மேல் தன் கையை போற்று குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொல்லுகிறான். யார் மேல கை போட பயப்படுறான் தாவீது? தாவீதுக்கு முன்பதாக யார் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது? கர்த்தரால. சவுல் வந்து ஒரு பொல்லாதவன் தான், அவன் கீழ்ப்படியில தான். ஆனாலும் அவன் யாரால தெரிந்து கொள்ளப்பட்டவன்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற பயம் தாவீதுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சபை விசுவாசிகளுக்கு இல்லை. இன்னைக்கு சபை விசுவாசிகளுக்கு இல்லை, சுத்தமா இல்லை. இங்கே அவன் சொல்லுகிறான், கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய. 25ஆம் அதிகாரம் தாவீதுக்கு சான்ஸ் கிடைக்குது. நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்பா, வாய்களை திறந்து அந்த வசனத்தை வாசிங்க. எல்லாரும் வாசிங்க பாப்பா அந்த வசனத்தை. 25வது அதிகாரம் 1 சாமுவேல் 25:11ஆம் வசனம். நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு என்னை காக்க கடவர். இது உங்களோட கூட கர்த்தர் பேசுறாரு. வாய்க்கு வந்த மணியெல்லாம் பேசக்கூடாது யாரையுமே.
ஊழியக்காரர்கள் இருந்தாலும் சரி, மிஷனரிமார்கள் இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, விசுவாசி பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ஊழிய குடும்பத்தாரும் சரி, யாராக இருந்தாலும் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசக்கூடாது. இவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நீ என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறதுக்கு மேல் போடாதபடிக்கு என்னை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் பேசாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கணும். ஆமென். இப்போ சொல்றாரு, இப்படிப்பட்ட எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா சான்ஸ் கிடைச்சிச்சு தாவீதுக்கு க்ளோஸ் பண்றதுக்கு சவுல. இப்படிப்பட்ட எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த தேவ மனுஷன் தன்னை காத்து கொண்டான். உன்னுடைய சமாதானத்தை நீ காத்துக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? சும்மா இருங்க. என்ன செய்யுங்க? பேசாதீங்க, வாயை விடாதீங்க, அமைதியாக என்ன செஞ்சிருங்க? உட்கார்ந்து கொண்டிருங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? பழி வாங்குதல். பைபிள் சொல்லுது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே அதற்கு என்ன செய்வேன்? உன் சத்துருவனுக்கு விரோதமாக எழும்பினா, அது குடும்பமோ, அது பிள்ளையோ, இல்லை பெற்றோரோ, இல்லை சொந்தக்காரங்களோ, இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ, எங்கே இருந்தாலும் சரி, யார் எழும்புறாங்களோ நீங்கள் என்ன செய்யுங்க? அமைதியாக இருங்க. என்ன செய்யுங்க? போராடாதீங்க, அமைதியாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே வந்து உங்களுக்கு பதில் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த தாவீது போன எல்லா இடங்களிலும் கர்த்தர் தாவீதை பாதுகாத்து கொண்டார். தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் சிக்கிக்கொள்ளாதபடி, அங்கே போய் சண்டை போட்டு காரியங்களை செய்யாதபடி கர்த்தர் தாவீதை என்ன செஞ்சார்? பாதுகாத்து கொண்டார். இப்போ இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் கேட்குற ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா? உங்களுக்கு பழி வாங்குற எண்ணம் இருக்குதா? உங்களே நீங்கள் கேள்வி கேளுங்களேன். உங்களுக்கு எல்லாரும் வித்தியாசமாக பார்க்குறீங்க. உங்களுக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குதா? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மேலே இருக்கிறவங்க சொல்கிறேன், வெளியே உட்காந்துருக்க சொல்கிறேன், உங்களுக்கு பழி வாங்கணும் அந்த எண்ணம் உங்கள் சிந்தையில் ஒருபோதும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. பழி வாங்குற எண்ணத்தோடு கூட ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களா நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இங்கே ஒரு தேவ மனுஷன், தேவ நமக்கு ஆண்டவர் ஒரு தேவ மனுஷனை குறித்து நமக்கு சொல்லி கொடுக்குறார். தாவீதை குறித்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீ செஞ்ச தப்புக்கு உன் மனசு என்ன செய்யணும்? படபடுன்னு அடிக்கணும். ரெண்டாவது, நீ பழி, உன் சத்ருவன் கையில் கர்த்தர் அவனை எங்கேயா பார்த்துட்டுனா நீ அமைதியாக என்ன செஞ்சிடணும்? போயிடணும். மூணாவது, எல்லா சந்தர்ப்பம் கிடைச்சும் அவன் தன்னை காத்து கொண்டான். இந்த மூன்றையும் ஒரு தேவ மனுஷன் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யார் மூலமானா? தாவீதின் மூலமாக. பழி வாங்காதபடி கர்த்தர் தாவீது தன்னை காத்துக்கொண்டான். அதான் சொல்றாரு, நம்ம வாசி கேட்டோம், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கை போடாதபடிக்கு நீர் என்ன செய்யுங்க? என் புருஷனை, என் மனைவி, என் பிள்ளைகளை நீங்க என்ன செய்யுங்க ஆண்டவரே? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு மேலே நீங்க பேசி பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, அது கர்த்தருக்கு தான் தெரியும். நான் அடிக்கடி நிறைய பேர்த்துக்கு சொல்கிற இந்த விஷயம் இதுதான். அடிக்கடி சபையில் நான் சொல்கிற வார்த்தை இதுதான். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைய நீ கை நீட்டி புருஷன் அடிச்சின்னா ஆண்டவர் உன்னை சும்மா விட மாட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்ட புருஷனுக்கு விரோதமாக மனைவிமார்கள் புருஷனை அடிச்சிங்களா, உங்களையும் ஆண்டவரே செய்ய மாட்டார், சும்மா விடவே மாட்டார். யாருக்கு விரோதமான நீங்கள் பேசினாலும் ஆண்டவர் செய்ய மாட்டார். எனவே தான் தாவீது சொன்னார், கர்த்தர் என்னை காப்பாராக. ஏன்னா அவர் கொடுத்தா அது வேற மாதிரி ஆயிரும். அதனால தாவீது சொல்றாரு, கர்த்தர் என்ன செய்யுங்க? என்னை காப்பாராக. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. 1 சாமுவேல் 24:6-7. அவன் தன் மனுஷரை பார்த்து, அந்த தாவீதோடு கூட மனுஷர் சொல்றாங்க, அவன் சாப்டரை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தாவீது சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாத, இப்படிப்பட்ட காரியத்தை உன் குடும்பம் செய்யக்கூடாது, செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ண. அவங்கெல்லாம் யாருங்க? நீங்க பேசுறவங்களே அவங்கெல்லாம் யாருங்க? அவங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே நடந்து போனான். அல்லேலூயா. மூன்றாவது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், முதலாவது மனது படபடிக்குது, அடுத்தது அவன் சத்துரு கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் என்ன செய்யலை? என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, நான் எதையும் இவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது. மூன்றாவது என்ன அங்கே சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், யார் இவனுக்கு விரோதமாக எழும்பி சத்துரு கிரியை செய்கிறானோ அந்த சத்ருவினால், அந்த சத்ருடைய வாயிலிருந்தே தாவீதை ஆசீர்வதிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரியம் உன் கையில் நிலைவரப்படும் என்று அறிவேன். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, என் தகப்பனே என்ன பாருங்க. என்ன சொல்றாரு தாவீது? சவுல் எப்படி கூப்பிடுறாரு?
தகப்பனை அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஐக்கியமா உறவு உள்ளவளா இருந்தாங்க. அவ்வளவு நேசித்தான் சவுல் தாவீது அந்த அளவுக்கு சவுல நீரோ என் பிராணனை வாங்க அதை என்ன செய்றீங்க, வேட்டையாடுகிறீர். 11ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா அது மாத்திரம் இல்ல, ராஜா யாரை தேட புறப்பட்டார்? இஸ்ரவேலின் சவுல் ராஜா யாரை தேட புறப்பட்டீங்க? இந்த ஒரு செத்த நாயான்னு கேட்கிறார் 14ஆம் வசனத்துல. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு கூட சொல்லி முடித்த பின்பு என்ன சொல்றாரு தெரியுங்களா? 16ஆம் வசனத்துல என் குமாரனாகிய தாவீது என்ன சொல்றாரு? அந்த அளவுக்கு அவனை நேசிச்சிருக்கான். குமாரனாகிய தாவீது இது உன்னுடைய சத்தமல்லவன்னு சொல்லி சத்தமிட்டு அழுகிறான். தாவீதை பார்த்து என்ன சொல்றாரு? 17ஆம் வசனத்துல வாசிங்க. தாவீதை பார்த்து சவுல் சொல்றாரு, நீ என்னை பார்க்கிலும் நீதிமானா இருக்கிறப்பா. நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். அடுத்தது, நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம். பாத்தீங்களா? கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம், நீ என்னை கொன்று போடவில்லை. 19ஆம் வசனம். ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால், அப்படின்னா எனிமின்னு அர்த்தம். மாற்றானை கண்டுபிடிக்கனா எனிமி. அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ நிச்சயமா ராஜாவா இருப்ப. ஹல்லேலூயா. நீ நிச்சயமா எப்படி பண்ணா இருப்ப? ராஜாவா இருப்ப. ஆமென். இந்த இடத்துல தாவீது சத்துருவினால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். காரணம் தெரியுங்களா? மனது படபடம் அடிச்சிச்சு. அவனுக்கு சான்ஸ் கிடைச்சு அவன் அமைதியா இருந்தான். ஆமாம் இல்லைங்களா? அமைதியா இருந்தான். என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா, அவன் மேல என் கை விழாதபடிக்கு. அப்படி அவன் இருந்த தன்னை காத்து கொண்டபடினாலதான் சத்துரு சவுலே சொல்றாரு, நீ என்னை காட்டிலும் உன் சத்துருக்குடைய வாயில கர்த்தர் வர வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. உன் சத்துருவின் வாயில கர்த்தரே வர வைப்பார், பேச வைப்பாரு. அது யாரா இருந்தாலும் கர்த்தர் செய்வாரு. நீ நீதிமான்பா, நீ என்ன செய்வ? நீ எனக்கு நன்மை செய்திருக்கிறப்பா, நீ என்னை பார்க்கல எப்படி பண்ண இருக்கிற, நீதிமான இருக்கிறப்பா. ஆனா நீ உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி என்னை என்ன செய்யல, நீ பழிவாங்காம இருந்த. அதனால கர்த்தர் உனக்கு என்ன செய்ய போகிறாரு? நன்மை செய்ய போகிறார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் இப்படி இருக்க போறீங்க? எத்தனை பேர் தாவீது எப்படி இருக்க போறீங்க? இப்படி இருந்தீங்கன்னா சத்துருவின் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தரே பேச வைப்பார். அங்க மாத்திரம் சொல்ல 26ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி வசனம் 25ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய அங்கேயும் உனக்கு சான்ஸ் கிடைக்குது. ஆனா சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? உங்களை நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் காத்து கொண்டு மௌனமாக இருந்து எதிர்த்து பேசாமல் முறுமுறுக்காம அவங்க எடுத்து சண்டை போடாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா எவன் நமக்கு விரோதமாக எழும்புறானோ அவன் மாத்திருந்தே கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தையிலே கூற செய்வார். கையை பிடிச்சி சொல்லுங்க, அமைதியாக இருங்க சிஸ்டர், பிரதர் அமைதியாக இருங்க பிரதர். உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் சண்டை வந்தால் கெட்ட வார்த்தை பேசுகிறீங்களே, தொடப்பத்தை எடுக்கிறீங்களே. உண்மை நடக்குது. விசுவாசிங்க பண்ணுற வேலை தான் நான் என் கண்ணால் பார்த்துருக்கிறேன். இந்த சபையில் பார்த்ததெல்லாம் கண்ணால் பார்த்து, அதனால சொல்ல வரேன். ஆனால் இங்கே யாரும் அப்படி இருக்க மாட்டேங்க, நான் விசுவாசிக்கிறேன். அதெல்லாம் இந்தியோடு என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க. ஒரு வழியாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இப்படிப்பட்ட பாதையில் தாவீதோடு கூட இருந்தார். அவனையும் கர்த்தர் பாதுகாத்து வந்தார். ஆமென். யார் வாயிலிருந்து கையை பிடிங்களா ஒரு நிமிஷம். யார் வாயிலிருந்து சாப வார்த்தை உங்களுக்கு வந்துச்சோ அவங்க வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை கர்த்தர் வர வைப்பாரு. ஹல்லேலூயா. அதுல கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவரா இருக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்படி எல்லா இடத்துலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் சத்துருக்களின் வாயிலிருந்தே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். எதிர்காலத்தை குறித்து சவுலும் சொல்லிட்டார், நீ இப்படி இருப்ப, நல்லா இருப்ப, நீ செய்யறதுலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதன் பிரகாரமாகவே ஆசீர்வதிச்சு அவன் ஒரு பக்கம் போயிட்டான், இவன் ஒரு போயிட்டான். இப்போ அடுத்த இடத்துக்கு வரான். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 10வது இடம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க. பின்பு தாவீது நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள்
ஒரு நாள் கையினால் மடிந்து போவேன், சவுலுடைய கையில நான் செத்து போயிருவேன்னு இவனே ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். ஆனா ஆண்டவர் சொல்லல. இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். என்னங்க, தன் இருதயத்தில் யோசிச்சான். எந்த இடத்துக்கு போறாரு? இப்ப மீண்டுமாக பெலிஸ்தரின் தேசத்துக்கு போகிறாரு. என்ன சொல்றாரு தாவீது? நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையில, பாருங்களேன், இப்ப கூட அவனுக்கு என்ன இருந்துச்சு, ஆண்டவர் மேல கொஞ்சம் அப்படி இதாயிருச்சு, அவனுக்கு கேப் வந்துருச்சு தாவீதுக்கு. ஏன்னா இப்படி இந்த 9 இடங்களிலும் கர்த்தர் அவனோடு கொடுத்து என்ன செஞ்சாரு? பாதுகாத்து வந்தார், ஜீவனை பாதுகாத்தார். சத்துருக்கள் எழுப்பி வந்தாங்க, வளைத்து கொண்டாங்க அவனை. ஆனாலும் கர்த்தர் எல்லா இடங்களும் என்ன செஞ்சார்? தாவீதை காப்பாற்றினார். அவன் என்ன சொல்லுகிறாரு? நான் சவுலின் கையினால என்ன செஞ்சிருவேன்? செத்து போயிடுவேன், மடிஞ்சு போயிடுவேன். எங்கேயாச்சும் என்ன செஞ்சிருவான் சவுல், என்ன ஆட்களை வச்சு என்னை கண்டுபிடிச்சிருவான் என்று சொல்லி அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கு இப்ப எங்க ஓடி போயிருக்கிறான்? பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போய் அங்கே இருந்திருக்கலாம்னு சொல்லி அவன் இருதயத்தில் மனவேதனையோடு, மனபாரத்தோடு, ரொம்ப சோர்வோடு, கவலையோடு அந்த இடத்துல உட்காந்து அவன் யோசித்து கொண்டிருக்கிறான். இப்போ தாவீது மன சோர்வு உள்ள இடத்துக்கு வந்திருக்கிறான். மன சோர்வு உள்ள இடத்துக்கு நீ வந்திருக்கிறீங்க, சபைக்கு வந்திருக்கிறீங்களா? அப்படி இன்றைக்கு யாரா மன சோர்வுள்ள இருதயத்தோடு வந்தீங்களா? கர்த்தர் உங்களோட கூட இடைப்பட்டாரா? இடைப்பட்டாமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தினாரா? அல்லேலூயா. இப்ப தாவீது மனசோர்வோடு சபைக்குள்ள வந்திருக்கிறான். இவன் நீங்க வந்திருக்கிறீங்க. இப்ப தாவீது மனசோர்வோடு பெலிஸ்தரோடு அந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறான். தன்னுடைய இருதயத்தில் அவனே திங்க் பண்றான், நான் என்ன செஞ்சிருவேன்? செத்து போயிடுவேன். நான் என்ன செஞ்சிருவேன்? அவ்வளவுதான், எனக்கு இந்த வியாதி வந்துடுச்சு, நான் என்ன செஞ்சிருவேன்? செத்து போயிடுவேன். ஐயோ முடிஞ்சிச்சு என் கதை, இன்னையோடு என் சாப்டரு முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல நான் வாழ முடியாது என்ற எண்ணத்தோடு யாராவது வந்திருக்கிறீங்களா? இனிமேல் தான் கர்த்தர் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறார். ஒரு அழிலையா சொல்லுங்க. அவ்வளவுதான், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் விழுந்துட்டேன், மரித்து போய் இனி என்னால் அந்த ஆவிக்குரிய ஜீவத்தை எழும்ப முடியாதுன்னு சொல்றீங்களா? கர்த்தர் எழுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவன் தன்னுடைய இருதயத்தில் யோசிக்கிறான். இது தேவனுடைய ஆலோசனை இல்லை, இது அவனுடைய ஆலோசனை. ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ சாவாயின்னு கர்த்தர் சொன்னாரா? சொல்லவே இல்லை. நாமும் கூட சில நேரங்கள் இப்படிதான் யோசிக்கிறோம். அவ்வளோதான், என் குடும்ப வாழ்க்கை முடிஞ்சிச்சு, என் பிள்ளையுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் பிஸ்னஸ் அவ்வளோதான் போச்சு, எல்லாமே அவ்வளோதான் நினைக்கிறோம். சில போராட்டங்கள் வரும் பொழுது அவ்வளோதான் என்ற முடிவுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? தாவீது போல வந்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் இப்படி வந்திருக்கிறீங்க? வந்திருப்பீங்க, ஆனால் கையை உயர்த்த மாட்டேன்றீங்க. பரவாயில்ல. எத்தனை பேர் இப்படி வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் சோர்வோடு வந்திருக்கிறீங்க? இது தாவீது அவன் மனசில் திங்க் பண்ணிட்டு இருக்கான். இன்றைக்கு அப்படி திங்க் பண்ணிட்டு சபையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இதுதான் முடிஞ்சு, அவ்வளோதானே சர்ச். இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்க தேவ பிள்ளை, யாராவது மனசோர்வின்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் கேட்கிறார். உன் இருதயம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேட்கிறார். எலிபாஸ் யார்கிட்ட? யோபு கிட்ட கேட்கிறார். உன் இருதயம் எப்படி, எந்த ஆங்கிள் போயிட்டு இருக்குது? இங்க சர்ச்சுக்குள்ள தான் உட்காந்துருக்கிறீங்க, எல்லாரும் என்னதான் பாக்குறீங்க, ஆனா இருதயம் எங்க இருக்குன்னு யாருக்குமே, கர்த்தருக்கு தான் தெரியும். ஏன்னா இங்க உட்கார்ந்து இருந்து நேரில் இங்க வந்து நின்று பார்த்தீங்கன்னா யார் உண்மையா செய்தியை கவனிக்கிறான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறேன். ஆனால் சிலரை பார்க்கும் பொழுது இருதயத்தில் ஜெபிப்பேன், ஆண்டவரே அவங்கள வெளிப்படை செய்யுங்க, அவங்க பயபக்தியோடு தேவ வசனத்தை கேட்கணும்னு சொல்லி இருதயத்தில் பார்த்துட்டே ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். சில நேரத்தில் சிலர்லாம் பைபிளை திறக்கிறதே கிடையாது. சபைக்குள்ள பைபிள் என்ன செய்யறது இல்லை, திறக்கிறதுல பயபக்தியோடு தேவ சபைக்குள்ள நிறைய பேர் இருக்கிறது இல்லை. இன்றைக்கு சபைக்குள்ள எழுப்புதல் வந்தால் தான் உன் குடும்பத்துக்குள்ள எழுப்புதல் வரும். இந்த சியோன் சபை வளரணும்னா ஊழியர்கள் அதுக்கேற்ற பிரயாசம் எடுக்கிறாங்க, விசுவாசிகள் அதுக்கேற்ற பிரயாசத்தை எடுக்கணும். சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போகிறது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்ல. சபையை கனப்படுத்தணும், சபை ஊழியத்தை என்ன செய்யணும்? இருதயம் சபையின் ஊழியத்தின் மேலேயும் சபை நடக்கிற ஜபங்கள் மேலே இருந்தா நிச்சயமா குடும்பங்கள் இன்றைக்கு செழித்து ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு இருதயம் எங்க போயிட்டு இருக்குன்னு கேட்கிறார் எலிபாஸ், கேட்கிறார் யோபு கிட்ட. எப்ப 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல உன் இருதயம் எங்கேயா போயிட்டு இருக்குது? வாசிங்க அந்த வசனத்தை. உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? எங்க கொண்டு போகுது கேளுங்க. உங்க இருதயத்தை நீங்க கேளுங்க. உங்க இருதயம் எங்க கொண்டு போகுது? உலக ஆலோசனைக்கு தான் கொண்டு போகுது. நிறைய பேர் உங்க இருதயம் உலக ஆலோசனைக்கும் உலக காரியங்கள் தான் கொண்டு போகுது தவிர, ஆனா கர்த்தருடைய காரியங்கள்ல ஒரு இருதயம் வர மாட்டேங்குது சபைக்குள்ள. ஆரம்பத்தில் இருந்த அந்த அந்த ஆதியில் இருந்த அன்பு இல்லை, இன்னைக்கு சபைக்குள்ள சுத்தமாவே இல்லை. சகோதரிகள்ட்டையும் இல்லை, சகோதரிட்டையும் இல்லை. எல்லாரையும் நான் சொல்லலை,
யார்கிட்டலையும் அவங்க கேட்டு மனம் திரும்புங்க. சபையை தேடி ஓடி வாங்க. நீங்கள் உங்கள் இருதயம் வேற எங்கேயோ ஓடி போயிட்டு இருக்குது. தாவீதுடைய இருதயத்தை போல எங்கேயோ போயுது. இங்கே யோபு கேட்குறாரு, இவன் இருதயம் எங்கேயா போயிட்டு இருக்குது. நீங்கள் எதையோ திங்க் பண்ணிட்டு உட்காந்து கொண்டிருக்கிறீங்க. சபையே, தாவீது இப்போ பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போயிருக்கிறான். எங்கே போயிருக்கிறான்? பெலிஸ்தர். உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டு மனசோர்வு அடைந்து தேவ சித்தமில்லாத இடங்களுக்கு நீங்கள் போகலாம் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்களா? ஐயோ, இந்த பொண்ணை வச்சுட்டு என்னால் முடியல சிஸ்டர், ஏதாவது கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிடணும். உனக்கு உன் பிள்ளைய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ண அவசியம் பிடிக்கல. இது உனக்கு தொல்லையாக இருக்கிறதுனால என்ன செஞ்சிடறாங்க சிலர்லாம், போராட்டம் கஷ்டம், இது எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி தேவ சித்தமில்லாத இடத்தை எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடுறோம். தாவீது இந்த பாதையில் அவனுக்கு மனசோர்வு வருவது அவசியம். கர்த்தர் அனுமதிக்கிறார். உனக்கு என்ன வரணும்? சோர்வு வரணும். ஆனால் நீ என்ன, யாரை நம்பணும்? கர்த்தரை விசுவாசிக்கணும். ஆமென். சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில மனசோர்வுகள், சில கலக்கங்கள் வரும் பொழுது தேவ சித்தத்தை பார்க்கறதில்ல நிறைய பேர். விசுவாசிங்க, நிறைய விசுவாசிகள் தேவ சித்தத்தை பார்க்கறது இல்லை. தேவ சித்தம் இல்லாத காரியங்களை செய்கிறீங்க. இன்றைக்கு நீ மனம் திரும்புங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் பார்த்து கொடுங்கன்ற ஒப்பு கொடுத்து செயல்பட்ட கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. இவன் தேவ சித்தத்தை கொஞ்ச நேரத்தில் மறந்துட்டான். இது வரைக்கும் என்ன காத்தாரு, இப்போ நான் சவுலின் கையில் செத்து போயிடுவேன். என்ன செய்கிறான்? பயப்படுறான். ஆனால் உங்கள் சொந்த சித்தத்திற்கு நீங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ தாவீது யாருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறான்? அவனுடைய ஆலோசனைக்கு, அவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறான். தேவ சமூகத்திற்கு உங்களுடைய பாரத்தை தேவ சமூகத்தில் செய்யணும், பகிர்ந்து கொள்ளணும். அதுக்காக தான் சபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். வீட்டில் ஜெபிக்கிறீங்க, நல்லா தான், இல்லைன்னு சொல்லலை. ஆராதனையில் வந்து ஜெபிங்க, சபையில் மனம் திறந்து ஜெபிங்க, மனம் உடைந்து அழுது புலம்பி ஜெபிங்க. அல்லது தேவனுடைய தேவ பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியக்காரங்க இடத்துல உங்கள் பாரங்களை சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க? ஜெபிப்பார்கள். ஆமென். ஏதோ ஒரு நாள் சவுலின் கையில் செத்துருவேன் அப்படின்னு நீ என்ன செய்யறான்? தாவீது சொல்றான். இது தேவன் தாவீதுக்கு சொல்லாத வார்த்தை. இது இவனாலே சிந்தித்து கொண்டு இதே வார்த்தை தான் உங்களுக்கும் கர்த்தர் சொல்றார். நீ சாவதில்லை. கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ சாவதில்லை, நீ செத்து போவாய் என்று ஆண்டவர் சொல்லல, நீ பிழைத்து இருப்பாயின்னு சொல்லுங்க. எதை கண்டு பயப்படாத. வியாதி கண்டு, பிசாசை கண்டு, அவனை கண்டு, இந்த கண்டு, யாரை கண்டு பயப்படாத. நீ பிழைத்திருப்பாய். ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாரு? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரணத்தை விட்டு நீங்கி பிழைத்திருப்பான் என்று சொல்லி இயேசு தம்முடைய ஜனத்திற்கு சொல்லி அந்த வார்த்தையை தான் கர்த்தர் உங்களோட கூட சொல்றார். தாவீதுக்கும் கர்த்தர் சொல்லியிருப்பாரு. இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், ஏவனை குறித்து நீ பயப்படாத, நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை. ஆமென். யாரை கண்டு எதுங்க பயப்படணும்? நானும் யாரை கண்டு அப்போ எதையுமே பயப்படக்கூடாது. நீ உன் கூட கர்த்தர் இருக்கிறார். நீ யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை நீ மனதில் வைத்துக்கணும். யார் என்ன செயல்பட்டாலும் நான் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து நீ ஆண்டவரை முறையிட்டு பாரு, உனக்கு உடனே இறங்கி வந்து பதில் செய்வார். செஞ்சிருக்கிறாரா? எனக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு செய்யலை ஆண்டவர்? செஞ்சவங்களுக்கு ஆமேன்னு சொல்லுங்களேன். இனியும் கர்த்தர் செய்ய போறார் எனக்கு. அல்லேலூயா. அப்ப யாராவது சாக வேண்டும் என்று இந்த வாஞ்சையோடு வந்திருக்கிறீங்களா? நான் செத்துடணும், சீக்கிரமா செத்துடணும், இந்த மனுஷன் கூட வாழ்றதுக்கு நான் என்ன செஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிற சில தாய்மார்கள் இருக்காங்க. ஐயோ இவ்வளோ அட்டுட்டு நான் படுற பாடுறக்கே பாஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஆட்களும். அதுக்கு நான் எங்கேயாச்சும் அந்த வார்த்தையே இனிமேல் உங்கள் வாயில் வரவே கூடாது. அல்லேலூயா. சூசைன்ற வார்த்தை விசுவாசிக்கிற வார்த்தையில் அந்த பொல்லாத ஆவி, அந்த பொல்லாத ஆவியை என்ன செய்யணும்? உன்னை விட்டு அகற்றணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நான் எப்படியா செத்து போயிடுவேன். இல்லை, நீ சாக மாட்டா, இதுலேருந்து நீ ஜெயம் பெறணும். நான் பிழைத்திருப்பேன். கொஞ்சம் ஏதோ வந்துச்சுன்னா ஐயோ அவ்வளோதான், ஏதோ ஆகுது நமக்கு, ஏதோ நம்முடைய சரீரத்தில். நீ சாக மாட்ட, நீ கர்த்தர், நீ உன்னை பிழைத்திருக்கும்படியா கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். இங்க தாவீதை இந்த ஆவி தாக்குகிறதை பார்க்கிறோம். இந்த ஆவி தாக்குகிற விஷயத்திலிருந்தும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அவனை பத்திரமாய் பாதுகாத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பெலிஸ்தருடைய இந்த தேசத்துக்கு அவன் போறான். அந்த பெலிஸ்தருடைய தேசத்துல அவனை பாதுகாக்கிறாரு. இப்ப அந்த பெலிஸ்தருடைய தேசத்திலிருந்து அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போறான். 16வது இடத்துக்கு நம்ம நேராக கடந்து சொல்லுவோம். 27ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை வாசிங்க. இப்ப பெலிஸ்தரின் தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மனசோர்வோடு இருக்கிறான்.
ஆனா அந்த தேசத்துக்கு வந்த பிறகு இந்த இடத்துலயே அவன் இன்னொரு இடத்துக்கு போகிறான். வாசிங்க 6-7. அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். இப்ப எங்க வந்திருக்காருங்க? சிக்லாக் 11வது இடம். சிக்லாக்கை அவனுக்கு கொடுத்தான். அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. போதுங்க. இப்ப தாவீது இப்ப எங்க வந்திருக்கிறாரு? சிக்லாக்கு வந்திருக்கிறாரு. அப்பா ஒன்னே தான் முடிச்சுட்டு வரணும்னு அப்படி சந்தோஷமா செல்லலாம் இருக்கிறீங்க. அவ்வளோ சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எடுத்தனா போயிட்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எப்படியாச்சும் இந்த 12 முடிச்சிருந்தா ஒரு தீர்மானத்தோடு ஜெபத்தோடு வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். அல்லேலூயா. தாவீது சிக்லாக்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். சிக்லாக் என்னன்னா யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டணம். ஆமென். அதான் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி நம்ம இங்க பார்த்தோம். அது மாத்திரமில்ல, அதன் பிறகு இது சிமியோனுடைய கைக்கு வந்தது. இந்த தேசத்தை பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சாங்க? சிறை பிடித்திருந்தார்கள் நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் நீங்கள் போய் வாசித்து பார்த்தோம். எல்லா டீட்டெயிலாக என்னால் பேசிட்டு இருக்க முடியாது, நேரம் ஆகிட்டு இருக்குது. அது மாத்திரமில்லை, சிக்லாக்கை இப்போ தாவீது உள்ள இப்போ அங்கே குடியேறி இருக்கிறார். அங்கே என்ன செஞ்சிருக்கிறாருங்க? குடியிருக்கிற இடமாக மாறிடுச்சு. இப்போ தாவீது இப்போ எங்கே வந்துட்டாரு? சிக்லாக்கு வந்துட்டார். வந்துட்டு எத்தனை நாள் இருக்காரு? 7ஆம் வசனத்தில் தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷம் 4 மாதம் குடியிருந்தான். இந்த இடத்துல எத்தனை மாதங்க? 1 வருஷம் 4 மாதம் அந்த இடத்துல இந்த இடத்துல இந்த சிக்லாக்கில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 5 விஷயம் இருக்குது. எத்தனை விஷயம் இருக்குது? 5 விஷயம் இருக்குது. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போறாருன்னா அதுல ஒரு திட்டம் இருக்கும், அதுல நோக்கம் இருக்கும். ஆண்டவர் என்ன இங்க வச்சிருக்கிறாருன்னா அதுல ஒரு திட்டம் இருக்கும், அதுல ஒரு நோக்கம் இருக்கும். ஆண்டவர் ஒரு இடத்துல உங்களுக்கு வேற எங்கேயோ கொண்டு போறாருன்னா அதுல ஒரு திட்டமும் இருக்கும், ஒரு நோக்கமும் இருக்கும். ஆனா அதற்கு கீழ்ப்படுத்து நீங்க என்ன செய்யணும்? நடக்கணும், ஓடணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் நீங்க இங்க சபையில உட்கார்ந்து, இந்த சபையில நீ போய் சேர்ன்னு ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு தான் நான் உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த 8ஆம் வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 3 கானானுடைய தேசங்களை அவன் மேற்கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். 3 கானானுடைய தேசங்களை மேற்கொள்கிறான். வாசிங்க. அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. இந்த 3 தேசங்கள் விட்டு வைக்கப்பட்டவர்களே. இந்த 3 தேசங்கள் யாருங்க? விட்டு வைக்கப்பட்டவர்கள். இந்த 3 தேசங்களிலிருந்து நாம் படிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. சிங்காசனத்துக்கு போவதற்கு முன்பதாக இந்த தேசங்கள் நீ கீழ்ப்படுத்தி தான் ஆக வேண்டும் என்று சொல்லி தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். நீ ஒரு சிங்காசனத்தில் ஒரு உயர்வான இடத்துக்கு நீ போகணும்னா நீ அவர் என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தி தான் ஆக வேண்டும். முதல் இடத்துக்கு அவன் எங்கே போறாருங்க? தாவீது அவன் மனுஷரும் கெசூரியர். எங்கே போறாங்க? கெசூரியர் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ப்ரவுட் பிஹோல்டர். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ப்ரவுட் பிஹோல்டர். தமிழில் அகந்தையான பார்வையுடையவர்கள். இந்த இடத்துல இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? அகந்தை உள்ளவர்கள், பெருமை உள்ளவர்கள். அகந்தை உள்ளவர்கள், பெருமை உள்ளவர்கள், பெருமையானவர்களை பேசுகிறவர்கள், பெருமையாய் மற்றவர்களுக்கு முன்பதாக காரியங்களை செய்கிறவர்கள். ஆண்டவர் எப்படின்னா மேட்டுமையான பார்வை உள்ளவனையும் பெருமையா பேசுறவனையும் கர்த்தர் தூரத்தில் வைத்திருக்கிறார். அவனை கர்த்தர் வெறுக்கிறார். ஆமென். அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க பார்வை பெருமையான பார்வை இருக்குதா? உங்க பேச்சு எப்படி இருக்குது? தாழ்மையுள்ள பேச்சை தான் கர்த்தர் கேட்கிறார். ஜெபத்துலையும் அதே தான். மற்றவர்கள் பழகிற எல்லா விஷயங்களிலும் அப்படிதான். தங்களை குறித்தும் தங்கள் பிள்ளைகளை குறித்தும் தங்கள் பிள்ளைகளுடைய மேன்மை குறித்தும் தங்களுடைய காரியங்களுக்கு குடும்ப மேன்மை குறித்தும் சிலர்லாம் பேசிட்டு இருப்பான். பார்த்தீங்களா? அவங்கள பார்த்தெல்லாம் கர்த்தர் ஒருபோதும் நான் நேசிக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. நான் உன்னை அருவருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப இங்க என்ன கற்றுக்கொள்கிறான்? இந்த இடத்துல இந்த ஆவியை தாவீது மேற்கொள்கிறான். என்ன ஆவி? பெருமையின் ஆவி இருக்குதா சபைக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள? அது எனக்குள்ளனாலும் சரி, உனக்குள்ள உங்களுக்குள்ள இருந்தாலும் சரி, இந்த ஆவியை நீ மேற்கொண்டு ஜெயிக்கணும். அல்லேலூயா. இந்த ஊராருக்குள்ள இருந்துச்சு இந்த ஆவி, இந்த பெருமை. நான் அந்த ஆளு இந்த ஆளு இந்த இடத்துக்குமே இங்கே ஆண்டவர்கிட்ட இடமே இல்லைங்க. சொல்லுங்க. இல்லை. பெருமையாக நான் பேச மாட்டேன். பெருமையானதை நான் என்ன செய்ய மாட்டேன்?
ஒருபோதும் நினைக்க மாட்டேன், பேச மாட்டேன், சிந்திக்க மாட்டேன். பெருமையான கண் நமக்கு என்ன வேண்டாம். இதெல்லாவற்றையும் தாவீது என்ன செய்யறதுங்களா மேற்கொள்கிறார். ஹல்லேலூயா. இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில தான் அகற்றணுங்க. இந்த தேசத்தை அவன் முற்றிலுமா என்ன செய்யறான், கொள்ளடிக்கிறான். நீங்க பாருங்க, அப்புறம் சொல்றேன். இதெல்லாம் நம்ம அகற்றணும். மனத்தாழ்மை உள்ள இருதயத்தை கர்த்தர் தேடுகிறதா இருக்கிறார். உங்க இருதயம் எப்படி இருக்குது, என் பிள்ளை எப்படி இருக்கிறான், அவன் மனத்தாழ்மையிலோனா இருக்கிறானா இல்லை பெருமையிலோனா இருக்கிறானா கர்த்தர் பார்க்கிறாரு. அப்படி தாழ்மை உள்ளவன் தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, உயர்த்துகிறார். அவனை கண்ணோக்கி என்ன செய்யறாரு, அகந்த பெருமை இவைகளை என்ன செய்யணுமா, உதறி போடுங்க. நீங்க சிங்காசனத்துக்கு கொண்டு போய் உயர்த்தப்பட்டு போகிறீர்கள். அல்லேலூயா. பெருமை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே கொண்டு வந்துடுவார் டவுனில். அது எதில் இருந்தாலும் சரி, உங்கள் வேலையில் இருந்தாலும் சரி. எனக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு, நான் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறேன், நான் பிஸ்னஸ் எங்களுதுலாம் டெவலப் ஆகி போயிட்டே இருக்குது, நான் ரொம்ப நல்லா படிக்கிறேன், எனக்கு நல்ல இதெல்லாம் பெருமையாக இருந்துச்சுன்னா கர்த்தர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் செஞ்சுருவார். வேக்யூம் கிளீனரை போட்டு அப்படி என்ன செஞ்சுவார், சர்ன்னு எழுந்துருவார். தாழ்மையாக இருந்தீங்கன்னா உன் கைகளின் பிரயாசத்தை நீ உனக்கு பாக்கிய நன்மை. நீ தாழ்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் உன்னை எல்லா இடங்களும் கர்த்தர் உயர்த்துவார். ரெண்டாவது இடம் என்னங்க, கெஸ்ரியர். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா டிவைடிங். கெஸ்ரியனுடைய வார்த்தை என்ன, பிரிவினை. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பிரிவினை இருக்குது. கிறிஸ்துவத்துக்குள்ளேயும் பிரிவினை வந்திருக்குது. கிறிஸ்துவத்துக்குள்ளே என்ன வச்சிருக்கேன், பிரிவினை. கிறிஸ்துவுள் நாம் ஒன்றே பாடுறீங்க. எங்க ஒன்றா இருக்கிறீங்க, நம்மால தான் தேடி போறீங்க எல்லாரும், எங்கால தேடி போறீங்க நிறைய பேர். ஆனா இங்க பாடுறது என்னங்க, பாட மாட்டீங்களா? நம்ம என்ன பாடுறோம், கிறிஸ்துவில் நாம் ஒன்றே. அப்புறம் அபிஷேகத்தால் நல்லா நிறைறீங்கப்பா, என்ன அபிஷேகம் நிறைறீங்க. ஆனா நம்மால தேடுறதுன்னா ஓடுறோம். நம்ம நாளை பார்க்குறோம். எந்த நாளை பார்க்குறோம், இந்த நாளில் கல்யாணம் வைக்கலாமா, இந்த நாளில் வீடு பிரசவம் வைக்கலாமா. ஆனால் பாடுறது கிறிஸ்துவில் நாம் ஒன்றே அப்படின்னு நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பைபிள் எடுத்துகிட்டு நல்லா ஆவில் நினைஞ்சு பாடுறோம். ஆண்டு சாத்தான் அங்கேருந்து பார்த்து சிரிப்பான், இவன் இப்படி பாடுறான், ஆனால் வெளியே வந்து நம்ம கட்சியில் தான் இருக்கிறான். நீங்கள் அப்படி யாரும் இருக்கக்கூடாது. ஒரு வேலையா சொல்லுங்கள், ஒரு வேலையா சொல்லுங்கள். பிரிவினைகள், உங்களில் பிரிவினை இருக்கிறது நான் பார்க்குறேன். அப்படி நான் ஏற்கனவே ராபோஜனம் அன்னைக்கு நான் வாசித்தேன். இது உண்மையான ராபோஜனம் அல்லவே. என்ன, எது உண்மையான ராபோஜனம் இல்லை, உங்களுக்குள்ள நிறைய பிரிவினைகள் இருக்குது, நிறைய சண்டைகள், நிறைய குடும்பங்களில் பிரிவினை இருக்குது. நான் பெரியவன், நீ சரியவன், சபைக்குள்ள நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு அப்படின்னு சொல்லி நிறைய பிரிவினைகள் இருக்குது. இந்த பிரிவினையிலிருந்து நீ விடுதலை பெறணும். இயேசுவின் குடும்பம் எத்தனை பேர் சொல்லுங்க பாப்பா, எல்லாருடைய கையை பிடிச்சு நான் ஸ்தோத்திரம் பண்றேன், எல்லாரையும் நான் விசாரிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமா, ஒரே ஒருத்தர் தான் கையை ஊற்றிருக்கிறாங்க. மற்றவங்களாம் சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, அவன் தான் அவங்கவுங்க ஆட்களை பார்த்து பேசிட்டு போகிறது. கேட்டால் நான் கிறிஸ்தவன், எல்லா இடத்துலையும் இருக்கணும், எல்லாத்துலேயும் அன்பு காட்டணும், எல்லாரையும் குடும்பமாக பார்க்கணும், எல்லாரையும் நம்ம பிள்ளையை போல பார்க்கணும், எல்லாரையும் நம்ம என்ன செய்ய சொந்தங்களை போல. இங்கே டிவைடிங்லாம் இருக்கக்கூடாது, இந்த பிரிவினாக இருக்கக்கூடாது. நான் அவன் இவெல்லாம் இந்த வார்த்தைக்கே இடம் இருக்கக்கூடாது. ராமேன்னு சொல்லிடுங்க. நமக்கெல்லாம் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. எங்கே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் போய் பேசுவேன். நீங்கள் பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. அவங்ககிட்ட நான் எங்கே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் நான் போய் பேசுவேன். ஏன்னா ஆண்டவர் எல்லாரையும் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து ஊழியக்காரன். அவன் நீங்கள் ஆளாளுக்கு ஒன்று வந்து என்கிட்ட வந்து சொல்லலாம், அதுக்கு நான் மற்றவங்ககிட்ட பேசாமல் இருக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் நான் பேசுவேன், எல்லாத்தையும் நான் பழகுவேன். அது எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நான் எல்லாத்தையும் பழகுவேன், எல்லாத்தையும் பேசுவேன். அவன் சபையில் ஒழுக்கக்கேடுள்ள வாலிபனாலும் அவன்கிட்ட நான் பேசுவேன், அவனை பழகுவேன். நீங்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிடறோம், அவனை பிரித்து வச்சிடறான். இவன் ஒன்றுத்துக்கு உதவ மாட்டான், இவன் சர்ச்சைக்கு வந்தெல்லாம் ஒரு பிரயோஜனம் சொல்லி பெரியவங்களே. ஆனால் நாம் ஏகப்பட்ட தவறு செஞ்சுட்டு இருக்கிறோம் சபைக்குள்ளே உட்காந்துட்டு. சபையில் அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், அந்த பையன் என் முடி எப்படி வளர்த்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு தீர்மானத்தில் வந்திருக்கிறேன், சபையில் இந்த பிள்ளையோ அந்த பையனோ யார் எக்கேறு கட்டி எப்படியா இருந்தாலும் சபைக்குள்ளே வந்து அவன் நேசித்து அவன் எந்த நிலைமையிலானும் இருக்கட்டுங்க, உட்காரட்டும். ஒரு நாள் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீ இந்த பாவம் செஞ்சுட்ட, இவனெல்லாம் கிட்ட பக்கத்துலேயே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பையன்ட்டு சேரவே சேராதுன்னு அப்பா அம்மா சொன்னாங்கன்னா நீ அவன்கிட்ட சேர்ந்து அவனுக்காக நீ ஜெபி, அந்த பையன் மூலமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. யார்கிட்ட சேரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட சேர்ந்து அவன் செய்கிற காரியத்தை நீ பார்க்காதீங்க, அவன் செய்கிறத கட்டி ஜெபிங்க, அவன் மாற்ற கர்த்தரால் கூடும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ குடும்பங்களில் பார்க்கும் பொழுது எவ்வளவு பிரிவினை இருக்குது தெரியுங்களா? நீங்கள் குடும்பங்களில்
குடும்பங்களில் நிறைய பிரிவினைகள், வீடுகளில் பிரிவினைகள். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நீங்கள் உங்கள் குடும்பமும் இதில் ஜெயிக்க வேண்டும். ஆமென். ஆள் இந்த ஆள் அந்த அதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிடணும்? ஜெயிச்சிடணும். 1 Corinthians 3:3 போய் பார்த்துக்கோங்க. பிரிவினை இருக்கும் என்றால் அவங்க ஆவிக்குரிய மனுஷர் இல்லை, ஆவிக்குரிய குடும்பமும் இல்லை. புருஷன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா அது ஆவிக்குரிய குடும்பம் கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தில் பிரிஞ்சிருக்கலாம். அதுக்கு நீங்கள் ஊழிய காட்டில் வந்தால் சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்றைக்கி அப்படிலாம் வர்றது கிடையாது. நான் ஒன்றும் ஊழியத்தில் ஒன்றும் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸான ஆள்லாம் கிடையாது. எங்கள் அப்பாவோட கூட இருந்து 10 வருஷம் அவர் கூட ஊழியத்தை குறித்ததான காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். விசுவாசிங்க எப்படி, விசுவாசங்க யார், எந்த விசுவாசி எப்படிப்பட்டது, யார் எப்படிலாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இன்னும் நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். நிறைய காரியங்களை என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறேன்? கற்றுக்கொண்டு இருக்கிறேன். திருமணம் ஆன பிறகு 6 வருஷம் கழித்து எனக்கு 6 வருஷம் 7 வருஷம் கழித்த பிறகு 2 என்னுடைய வயதுக்கு மூத்தவங்களும் 1 ஏழை 2 3 ஃபேமிலி வந்து திருமணமாகி உடனே அவங்களுக்குள்ள பெரிய சண்டை, பயங்கரமான சண்டை. இந்த பொண்ணு எங்கேயாச்சும் நான் ஓடி போயிடுறேன்னு சொல்லி எங்கள் 2 பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி, இந்த சபைக்குள்ள இருக்கணும் தான் சொல்கிறேன், சபைக்குள்ள இருக்கணும்னு சொல்ல வெளியே இருக்கணும்னு சொல்கிறேன். நிறைய பேர் 2 பேர் இருக்கிறாங்க. எங்கேயாச்சும் நான் ஓடி போயிட போகிறேன், என் பையனை தூக்கிட்டு, என் பொண்ணை தூக்கிட்டு, நான் எங்கேயாச்சும் என் குழந்தைய தூக்கிட்டு நான் எங்கேயாச்சும் இவனுடைய காரியத்தை என்னால் செய்ய முடியல, சகித்து வாழ முடியல என்று சொல்லி நிறைய பேர் 2-3 பேர் வந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆண்டவர், நான் ஒன்றும் அவ்வளோ இதாக இல்லை ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவர்களுக்கு சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச ஆலோசனை நாங்கள் 2 பேர் சேர்ந்து சொன்னோம். வசனத்தை தான் பேசினேன். நீ உன் மாமியாரை எதிர்க்காத, உன் புருஷனை எதிர்க்காத, ஜெபம் பண்ணு. என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணு, முழங்கால் படிக்கிட்டு. அவன் குடிகாரனாலும் கொத்தர் குடிகாரன் என்ன செய்வார்? மாற்றுவார். எதுலையாச்சும் அவனை கையை வைப்பார். நீ குடிக்காதபடியே வச்சுருவார் ஆண்டவர். அடிக்காதபடியே உன் புருஷனை என்ன செஞ்சுவார்? நீ ஜெபம் பண்ணுமா, நீ ஒப்பு கொடுத்து நல்ல ஜெபிங்கன்னு சொல்லி அவங்கள ஜெபிக்க சொன்னோம். 2 குடும்பமும் இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதமாக ஒரு மனமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. கரங்களை சொல்லுங்க பார்ப்போம். பெருமைக்காக சொல்ல, வசனத்தை எடுத்து பேசணும், அவ்வளோதான். வேறு எதையும் நான் சொல்லலை. ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். டெய்லி உன் புருஷனுக்காக வேலைக்கு போயிட்டான்னா நீ அவனுக்காக என்ன செஞ்சிரு? ஜெபம் பண்ணு. கர்த்தர் அந்த பிரிவினைகளை கர்த்தர் மாற்றி இப்போ முழு குடும்பமாக சபைக்கு வந்து ஆங்காங்கே இடங்களில் சந்தோஷமாக வாழும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. பிரிவினையை மேற்கொள்ளுங்க, ஐக்கியத்திற்கு இடம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யுங்க? பிரிவினை என்ன செஞ்சிடணும்? ஆமாம், புருஷன் சண்டை போட்டான்னு சொல்லிட்டு மனைவிமார்கள் அம்மா வீட்டுக்கு ஓடக்கூடாது. அங்கே இருந்து ஜெபித்து என்ன செய்யணும்? என்னங்க அப்படி பார்க்குறீங்க? நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? பெற்றோரும் உள்ளே சேர்க்கக்கூடாது எந்த மகளையும் மகனையும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிங்களா அவ்வளோதான், அவனே எல்லாம் சரி பண்ணிட்டு வந்துடணும். அப்பா அம்மா கிட்ட வந்து நிற்கிறது. இன்னும் சில பையன்மார்கள்லாம் அம்மாவோடைய முந்தானியை பிடிச்சி நின்றுருக்குறாங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நீ எங்கே இருக்கணும்? என் பையன் என் பொண்டாட்டி பைக்கில் உட்காந்து சர்ன்னு போகிறான், பின்ன உன் பொண்டாட்டி பைக்கில் உட்காராம வேற எங்கேயா போய் உட்காந்து போவான். நீங்கள் அப்படி சொல்கிறாங்க, விசுவாசி சொல்கிறதுங்க. அதை பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர பொறாமப்படக்கூடாது பெற்றோர். ஒரு வேலையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். அதுக்குன்னு அப்பா அம்மா விட்டுறாத, அப்பா அம்மா பிடிச்சிக்கோ. ஆமேன். ஆமாம், யாரை முந்தின யார் பிடிக்கணும்? நீங்கள் உன் புருஷனை தான் பிடிக்கணும். நீ யாரை பிடிக்கணும்? உன் மனைவி பேச்சை தான் கேட்கணும். அப்பா அம்மா பேச்சலாம் அப்புறம் தான். ஆமாம், அப்பா அம்மா சொல்கிறதுக்கு ஆலோசனை கேட்கணும். வைஃப் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீ டிசிஷன் எடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பெற்றோருடைய பேச்சை கேட்டுட்டு குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு காரணமே அப்பா அம்மா தான். நான் சொல்லுவேன், அப்பா அம்மா கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீ அப்பா அம்மா பேச்சு தான் கேட்கணும். கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம் பண்ணிட்டா உன்னுடைய மனைவி பேச்சை தட்டக்கூடாது. உன் புருஷன் பேச்சு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மனைவிக்கு மறைச்சி புருஷன் செய்யக்கூடாது. புருஷனுக்கு மறைச்சி மனைவி எதையும் சேர்த்து வைக்கவும் கூடாது. இது உண்மையா இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்படி செய்கிறதுனால தாங்க பிரிவினை வருதாங்க. இப்படி செய்கிறதுனால தான் குடும்பத்தில் சமாதானம் உடைஞ்சு போகுது. 3வது, அமலேக்கியரை மேற்கொள்கிறார்கள். என்னது? யார் மேற்கொள்கிறாங்க? அமலேக்கியர் என்று சொன்னால் வார். என்னதுங்க? வார். யுத்த பிரியர்கள். என்றைக்குமே சார்லாம் குடும்பத்தில் சண்டை போட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா? சில மாமியார்லாம் எப்போ பார்த்தாலும் மருமகளை குற்றம் அடித்து சண்டை போட்டு நச்சுன்னு இருப்பாங்க. சில மனைவிமார்கள் எப்போ பார்த்தாலும் புருஷன்ட்ட என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? என்னங்க எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க? பின் ட்ராப் சைலண்ட் இருக்கிறத பார்த்தாலே குடும்பங்களில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரிய வருகிறது. ஆமேன். தலை நிமிர்ந்து பாருங்களேன். இப்போ என்னதுங்க? வார். யுத்த பிரியர்கள், அமலேக்கியர்.
இப்படிப்பட்ட சுபாவத்தோடு நீ இருக்கிறாயா என்பதை நீ ஆராய்ந்து பார்த்து உங்களை இதிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சிலருடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே என்ன இருக்குதுங்க? எப்பொழுதுமே யுத்தம். எப்பொழுதுமே சில வீட்டில் கரண்டி பறந்துட்டே இருக்குது. என்ன பறக்குது? குடம் பறக்குது, தட்டு இப்படி டமார்னு வைக்கிறாங்க, டம்ளார தண்ணி இட்டு டமார்னு போடுறது, கரண்டி இப்படி போடுறது, இதெல்லாம் எப்பவுமே ஒரு ஆவிக்குரிய வீட்டுக்கு சுவாசி வீட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. இவங்கெல்லாம் யாருங்க? எப்போ பார்த்தாலும் யுத்தம் பண்ணுற ஆட்கள். யாரா இருக்கிறீங்களா? புருஷமார்களே, மனைவிமார்கள் யாரா இருக்கீங்களா? பிள்ளைகளே, நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் அம்மாட்ட வந்து சண்டை போடுறது. ஒழுங்காக இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பெற்றோர் வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவங்களுக்கு அடங்கி இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த அமலேக்க ஆவியை நீங்கள் மேற்கொள்ளணும். யுத்த மனுஷனாக இருந்தால் சமாதானமாக தேசத்தில் எப்படி வாழ முடியும்? வீட்டில் தொடர்ந்து சண்டை போட்டே கொண்டீங்கன்னா எப்படி குடும்பத்தில் சமாதானம் இருக்கும்? எப்படி நிம்மதி இருக்கும்? எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சி திருப்பிட்டு போகிறது. சபையிலும் சரி, சிலர் ஆள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. சோத்திரம் பண்ணுறதை பார்த்தா அது உண்மையாக சோத்திரம் பண்ணல. என் கையை கொடுத்து சொல்கிற ஆட்கள்லாம் சிலர்லாம் அவ்வளோதான். எனக்கு தெரியும் யார் யார் உண்மையாக சோத்திரம் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் உண்மையாக பேசுகிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. அப்போ இந்த காரியங்கள் நம்ம விட்டு என்ன செய்யணும்? குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ யுத்த மனுஷனாக இருக்கக்கூடாது, நீ அமைதியில் உள்ள மனுஷனாக இருக்கணும். அப்போ தான் உன் சமாதானத்தை என்ன செய்ய முடியும்? காத்து. இந்த சிக்லாக்கில் தாவீது செய்த காரியத்தை பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் என்ன செய்தான் தெரியுங்களா? கொள்ளை அடித்தான். இதெல்லாம் மேற்கொண்டு வந்தான் இந்த 3 காரியத்தையும். ரெண்டாவது, இந்த தேசத்தில் அவன் இருக்கும்போது என்ன சம்பவித்து தெரியுங்களா? இந்த சிக்லாக்கில் அவன் இருக்கும்போது ரெண்டாவது காரியம் அவனுக்கு சம்பவித்தது என்ன தெரியுங்களா? 29:3 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள் இந்த எபிரேயர் எண்ணத்திற்கு என்றார்கள். பாருங்களேன், இப்ப இந்த பொடி பையனை வச்சு நம்ம என்ன செய்யறது? யார் சொல்றாங்க? யாருடைய ஆட்கள் சொல்றாங்க? பெலிஸ்தரின் பிரபுக்கள் இங்கே சொல்றாங்க. ஆகிசோடு கூட அங்க எல்லாம் இருக்கிறாங்க, யுத்தத்துக்கு போக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவதாக இந்த சிக்லாக்கிலே நடந்த ஒரு காரியம், முதல் காரியம் அவனுக்கு நடந்த அந்த 3 தேசத்தையும் அவன் என்ன செஞ்சான்? மேற்கொண்டு ஜெயிச்சு வந்துட்டான். ரெண்டாவது காரியம் சிக்லாக்கில் நடக்குது என்னன்னா, இந்த இடத்துல இவன் அவமதிக்கப்பட்டதாக நாம் படிக்கிறோம். இந்த எபிரேயனை கூட்டிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? இவனை வச்சு நம்மலாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு? இவன் வேற தேவையில்லாம இவனை வச்சு நம்ம என்னத்தை செய்ய முடியும் அப்படின்னு யாரை சொல்றாங்க? ஒரு எபிரேயனை. இந்த எபிரேயன் எண்ணத்திற்கு என்றார். ஆகிஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாக சவுலின் ஊழியக்காரனா இருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷம் என்னோடு இருக்கவில்லையா? என் கூட தான் இருந்தான். இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை. நான் அவனை கண்டுபிடிக்கல. இந்த இடத்துல ஆகிஸோடு யுத்தத்துக்கு போகிறான். போகிற வழியில பெலிஸ்தரின் பிரபுக்கள் இவனை தாவீது என்ன செய்றாங்க? அவமதிக்கப்படுகிறார். இந்த எபிரேயன் எதுக்கு? நிறைய இடத்துல குடும்பத்தில் உங்களை அவமதிச்சிருக்கலாம், வேலையில், எல்லா இடத்துலையும் நீ எல்லாம் ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேன், நீ உன்னை வச்சு ஒரு பிரயோஜனம் ஆகாது அப்படின்னு பேசியிருக்கலாம். நீ யாரு? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள். பேசுகிறவன் பேசுவான், இவனை வச்சு ஒரு யூஸும் கிடையாது, இவன் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவனை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஒரு அழலியா சொல்லுங்க. சபையை நீங்க அவமதிக்கப்பட வேண்டிய இடத்துக்கு நீங்க வர வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறார். சில இடத்துல அவமதிக்கப்படுவீங்க. எல்லா இடத்துலும் நம்ம உயர்த்தணும், என்னை கனம் பண்ணணும், என்னை மேன்மையா வைக்கணும், என்னை மேன்மையா பேசணும்னு நினைக்கிறது தவறு. அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் எங்களை உயர்த்து பேசணும், எங்களை மேன்மையா வைக்கணும், என் குடும்பத்தில் எல்லாரும் அப்படி பார்க்கணும், அதெல்லாம் நடக்காது. கர்த்தர் அப்படிலாம் கொண்டு போக மாட்டார். உன்னெல்லாம் அவமதிப்பாங்க, உன்னை ஒதுக்குவாங்க, இவன் காரியத்துக்கு ஆகாதவன் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவன் வாயிலிருந்தே கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமான வார்த்தை பேச வைப்பார். ஒரு நிலையா சொல்லுங்க. இயேசு கூட என்ன செஞ்சார்? அவமதிக்கப்பட்டார். எல்லாருமே நம்ம அவமதிப்பாங்க. கவனிச்சுக்கோங்க. குடும்பத்தில், வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையிலேயே நம்ம எல்லாரும் என்ன செய்வாங்க? புறக்கணிப்பாங்க, தள்ளுவாங்க. அவமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை இப்போ வந்திருக்கலாம், இனிமேலும் வரும். ஆனால் எல்லாரும் மத்தியில் நீ அவமதிக்கப்பட்டாலும் கர்த்தர் உன் கூட இருப்பார். ஒரு நிலையா சொல்லுங்க. மூன்றாவது சிக்லாக்கிலே தாவீதை செய்த காரியத்தை பாருங்க. 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயத்தை, சிக்லாக்கில் 3ஆம் விஷயம் நடக்குது. தாவீதை மற்றவர்கள் அவமதிக்கும் போது அதே இடத்துல இருந்து அவனை குறித்து நல்ல சாட்சிகளை பேசும்படி கர்த்தர் எழுப்பினார்.
வாசிங்க 6ஆம் வசனம் 9ஆம் வசனம். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்கும் வரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை, ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கும் நீ பிரியமானவன் அல்ல. ஆமென். பாத்தீங்களா, இங்கே அந்த பெலிஸ்தேன் ராஜாக்கள் இந்த எபிரேன் எதுக்கு, இவன் எதுக்கு அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது, அங்க தாவீதை மற்றவர்கள் அவனை அவமதிக்கும் போது அதே இடத்துல இருந்து கர்த்தர் நல்ல சாட்சி எழுப்புவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உன்னை அவமதிச்சா அங்க நல்ல சாட்சியை கர்த்தர் எழுப்புவார். ஆமேன். சபையில் எழுப்புவார், குடும்பத்தில் எழுப்புவார், வெளி இடங்களில் எழுப்புவார். எப்படி எழுப்புறாரு? என்ன சொல்றாரு? நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோடு போக்குவரத்துமா இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது, நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் உன்கிட்ட ஒரு பொல்லாப்பையும் ஒரு தப்பையும் நான் காணவில்லை, நீ எனக்கு பிரியமானவன் சொல்லி மற்றவன் பேசுவான். ஆனா இப்படிப்பட்ட வார்த்தையில பேசும்படி கர்த்தர் உனக்காக எழுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 9ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆகீஸ் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, அதை அறிவேன், நீ தேவனுடைய தூதனை போல என் பார்வைக்கு பிரியமானவன். போதுங்க. என்ன சொல்றாருங்க? அவமதிக்கப்பட்டவன் இப்ப யாருக்கு என்ன சொல்றாங்க? நீ தேவனுக்கு பிரியமானவன். நீ அவமதிக்கப்பட்டாலே நீ தேவனுக்கு பிரியமான் என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும். ஆமென். எங்க நீங்க அவமதிக்கப்படுறீங்களோ அங்கே உங்களுடைய உண்மையான சாட்சியை சொல்லக்கூடிய மனிதர்களை கர்த்தர் எழுப்புவார். நீ யார் என்பதை கர்த்தர் காண்பிப்பார். ஒன்றே ஒன்று மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி ஜெபிங்க. அதுதான் நமக்கு தேவை. என் கூட கர்த்தர் இருக்கிறார், அதை என்ன செய்யணும்? ஆமாம், நான் சின்ன பையன் அப்படின்னு தாவீது ஒருபோதும் என்ன செய்யலை, யோசிக்கல. என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை என்ன செஞ்சான்? மனதில் வைத்து கொண்டு ஜெபித்தான். இப்படி தாவீது போன எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. அடுத்தது 4வது காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சிக்லாக்கிலே நடந்த 4வது இன்சிடென்ட், அமலேக்கியர்கள் இவர்கள் தங்கியிருந்த இடத்தையெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க. என்ன செய்றாங்க? கொள்ளடிக்கிறாங்க. ஏறதெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க பாருங்க. ஸ்திரீகளை வாசிங்க. அமலேக்கியர் கொள்ளடிக்கிற காரியத்தை 1 சாமுவேல் 30:2. அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் ஸ்திரீகளையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். பாத்தீங்களா? இப்ப ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாரையும் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த அமலேக்கியர் என்ன செஞ்சிட்டாங்க? சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. சிக்லாக்கிலே அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டு போனது அந்த இடமே. அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போகாமல் அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க? இப்ப அழுறாங்க. மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க, வீடு இல்லை, எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க? அழிச்சிட்டாங்க, ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாங்க. ஒருவேளை இந்த சூழ்நிலை வழியாய் ஒருவேளை நீங்களும் நானும் கடந்து போகிற நபராக இருக்கலாம். எல்லாவற்றையும் நீ என்ன செஞ்சிருக்கலாம்? இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் தாவீதை கவனித்து கொண்டே இருந்தார். தாவீது என்ன செஞ்சார்? இப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே நடக்கும் பொழுது கர்த்தர் தாவீது என்ன செய்கிறாரு? பார்த்து கொண்டே இருக்கிற என் ஜனத்தை எந்த ஜனத்தை இவன் வந்து ஆதரித்தானோ அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க? இப்போ கல் எடுத்து ரெடியாக வச்சிருக்கிறாங்க. நீங்கள் யாருக்கு நன்மை செய்யறாங்களோ அவனே நமக்கு விதமாக எதிர்ப்பான். வாசிங்க அந்த வசனத்தை. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது என்ன செய்றார்? நெருக்கப்படுகிறார். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். என்ன செய்றாங்க? இப்ப எந்த ஜனத்திற்கு ஆதரித்தானோ, எந்த ஜனத்துக்கு நல்ல உணவு கொடுத்தானோ, நல்ல உதவி செஞ்சானோ அவங்க இப்ப என்ன செய்றாங்க? எரிவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஆனா கர்த்தர் பாதுகாப்பார். யாருக்கு நீங்க நன்மை செய்றீங்களோ அவனே உனக்கு தீமையா வந்து செய்வதற்கு. அப்ப என்ன செய்றாரு தாவீது? தன் தேவனாகி கர்த்தருக்குள்ளே தன்னை இதைதான் நீங்க செய்யணும். ஒருவன் நமக்கு விரோதமா நன்மை செஞ்சு எழுந்தானா நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திர ஆண்டவரே, நம்மை திடப்படுத்திக் கொள்கிற அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். ஆமென். இத்தனை வருஷம் தாவீது நல்ல ஃபுட்டு கொடுத்துருந்தான், நல்ல உணவு கொடுத்தான். இப்ப கல் எடுத்து நிற்கிறாங்க தாவீது அடிக்க. இப்ப கேட்கிறாரு தாவீது, கர்த்தர் தாவீது கர்த்தரை நோக்கி சொல்றாரு 8ஆம் வசனத்துல, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ? தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா. இங்க தாவீது மிகவும் நெருக்கப்படுகிற சூழ்நிலையை இந்த அதிகாரங்கள் நம்ம பார்க்கிறோம். முதல் வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆனால் தாவீது நெருக்கப்படுகிற வேளையில கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்து கொண்டான்? திடப்படுத்தி கொண்டான். அதை பார்த்துட்டு அவனால சும்மா இருக்க முடியல.
இப்போ என்ன கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், நான் போகலாமா ஆண்டவரே? கேட்குறீங்களா ஆண்டவர்கிட்ட? நான் போகலாமா, நான் இதை செய்யலாமா, இந்த காரியம் உங்களுக்கு விருப்பமா? கேட்குறது இல்லையா யாருமே? உடனே ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு, நீ என்ன செய்ப்பா, தாராளமாக நீ போ. அவர்கள் என்ன செய், நீ பின்தொடர்ந்து அதை பிடித்து சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஆமேன், ஆமேன். நீ போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். தாவீது ஃபாலோ பண்ண தோங்குறாரு. கர்த்தர் தாவீதோடு இருந்ததுனால சத்துருக்களை மேற்கொண்டு அவன் திரும்பி வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. 19ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், அவங்க என்னெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போனார்களோ அது எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எங்கெல்லாம் இழந்து, எங்கெல்லாம் நீங்க ஒண்ணு இல்லாம போனீங்களோ அந்த இடத்துல மீண்டுமாக எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள கர்த்தர் இந்த வருட இறுதிக்குள்ளாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதற்கு கர்த்தர் ஆட்களை எழுப்பி கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தாவீதை தேவன் எழுப்பினார், ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார். அன்றைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை அதுதான். நீங்க எல்லாவற்றையும் என்ன செய்ய போறீங்க? கையை எப்படி சொல்லுங்க, நீங்க எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள போறீங்க. எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கிறீங்க? நீங்க சிக்லாக்கு வந்திருக்கிறாய், ஆண்டவரை நம்புங்க. இந்த சிக்லாக்கில் பல சம்பவம் நடக்கும், ஆனாலும் எல்லாவற்றையும் நீ திருப்பி கொள்வாய். 5வது காரியம், சிக்லாக்கில் ஒரு செய்தி வருது, சவுல் மரித்து போயிட்டான். என்னதுங்க? சவுல் மரித்து. இந்த காரியங்கள்லாம் நடந்த பிறகு சவுலின் மரணத்தை குறித்து தாவீது கேள்வி, அமலேக்கியரின் கையிலே கொன்று போட்டான் சவுல. அமலேக்கிய ராஜாவை என்ன செஞ்சிரு, கொல்லு, ஒன்னையும் விட்டு எதையும் என்ன செஞ்சிடாத, விட்டுறாதன்னு சொன்னாரு. கீழ்ப்படியாம அங்க போயிட்டான். ஆனா இப்ப அவன் கையாலேயே ஆண்டவர் என்ன செய்தாரு அவனுக்கு, புரியுதுங்களா? அவன் கையாலேயே கர்த்தர் சவுல, அமலேக்கியருடைய கையிலே, ஒரு வாலிபனுடைய கையிலே அங்க ஒரு மரணம் அவனுக்கு சம்பவிக்கிறது. ஆமேன். நடந்த யுத்தம் பெலிஸ்தரோடு, கொன்றது யாரு? அமலேக்கியன் தான் கொன்னான். இப்ப இன்னைக்கு நம்முடைய சத்துருக்கள் தேவன் பார்த்து கொள்வார். நம்முடைய சத்துருக்கள் யார் பார்த்து கொள்வாருங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தொடாதபடி, பேசாதபடி எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. நீங்க பேசுனீங்கன்னா உங்களை தொட்டுருவாரு, பேசாம இருந்தீங்கன்னா கர்த்தர் அவளே தொடுவார். கடைசி ஒரு இடத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 12வது இடம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை சீக்கிரம் வாசிங்க. கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்துக்கு போகலாம் என்று கேட்கிறான் தாவீது. அவர் எப்ரோனுக்கு போ என்றார். போதுங்க. சவுல் என்ன செஞ்சிட்டாங்க? மரித்து போயிட்டான். அப்பொழுது சவுல் கேட்கிறாரு, அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன், அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உடனே அந்த வாலிபனை பார்த்து சொல்றாரு, அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று நான் கேட்டான். நான் யாருங்க? அமலேக்கியன். என்ன செஞ்சிரு, நீ என் நிலையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு. யாருடைய கையில் கொல்லப்பட்டாரு? அமலேக்கின் கையில் இப்போ கொல்லப்பட்டு எல்லாரும், தாவீது அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்கள் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தால் விழுந்தபடினால அவர்கள் புலம்பி அழுந்து சாயங்காலம் மட்டும் உபவாசத்தோடு இருந்தாங்க. எத்தனை மணி? சாயங்காலம் மட்டும். அவ்வளவு அன்பா இருந்தார் தாவீது சவுல் மேலே. ஆனால் சவுல் அவனுக்கு தீமை செய்ய பார்த்தான். கர்த்தரே எல்லாவற்றையும் செஞ்சிட்டாரு, சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ நான் எங்க ஆண்டவரே போகணும்னு கேட்குறாரு. இப்போ 12வது இடத்துக்கு வராரு. எங்கே வராரு? கடைசியா இவனை ராஜாவாக மாற்றுவதற்கு முன்பதாக அவன் சென்ற இடம் எப்ரோனுக்கு வருகிறார். கடைசி இடம் எங்கே வந்திருக்கிறாருங்க? எப்ரோன். எப்ரோன் என்ன அர்த்தங்க? ஐக்கியம், ஃபெல்லோஷிப். இப்போ குடும்பமாக வராரு. குடும்பமாக என்ன செய்றாரு? குடும்பத்தாரோடு கூட கர்த்தர் வர, அவங்க தாவீது வருகிறத நீங்கள் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. இந்த ஒரு இது இந்த எப்ரோன் ஒரு மலை பிரதேசத்துக்கு வராரு. இந்த தேவ மனுஷன் கேட்குறாரு, எங்கே ஆண்டவரே நான் போகணும்? தாவீது கேட்குறாரு, நீ என்னப்பா, நீ எங்கேயும் போகாத, நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ, நீ எப்ரோனுக்கு போ. தாவீதுக்கு தேவன் காண்பித்த ஒரு பட்டணம். ஆமேன். அவன் சத்ரு சிதறடிக்கப்பட்டு மனமடிந்து போன பிறகு, செத்து போன பிறகு கர்த்தர் சொல்ற, நீங்களும் நானும் சேர வேண்டிய இடம் எங்க தெரியுங்களா? எப்ரோனுக்கு வாங்க, இந்த சியோன் ஃபெல்லோஷிப்பில் வாங்க, இந்த ஐக்கியத்தில் வா. இந்த ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நீ எப்ரோனுக்கு போ. சவுல் லாஸ்ட் டேவிட், ஆண்டவர் சவுல் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் எங்கே போன ஆண்டவர்? நீ அந்த பட்டணத்துக்கு போன்னு தான் சொன்னார். ஆனால் இங்கே தாவீது கேட்குறாரு, எங்கே போனோம்? நீ எங்கே போகணுமா? எப்ரோனுக்கு போ. இது இயேசு கிறிஸ்துவினால சுய ரத்தத்தினால சம்பாதித்த பட்டணம். ஆமேன். இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஆமேன். வாசிங்க அந்த வசனத்தை, அவன் அபிஷேகம் பண்ண வசனத்தை வாசிங்க. யூதாவின் மனுஷர் வந்து, அவன் யூதாவின் மனுஷர் வந்து, 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ராஜாவாக இப்பதான் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். போதும். எங்க வந்து முடியுது பார்த்தீங்களா? இவ்வளவு பிரச்சனையெல்லாம் தாண்டி, கஷ்டம் துன்பங்கள்லாம் தாண்டி வந்து எப்ரோனில் வந்து ராஜாவாக கர்த்தர் அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது தன்னோடு இருந்த குடும்பங்கள் எல்லாம் எப்ரோனுக்கு கொண்டு வந்தார். இதுதான் இயேசு கிறிஸ்துவும் செய்த காரியம். என்ன சொன்னார்? தன்னை பின்பற்றின சீஷர்களுக்கு அவர் சொன்ன காரியம், நீங்கள் எல்லாரும் எங்கள் சிங்காசனத்தின் மேலே என்ன செய்வீங்க? என்னை பின்பற்றுறீங்கன்னா நீங்கள் சிங்காசனத்துக்கு வந்து சேர்வீங்க. தன்னை பின்பற்றுவதை கர்த்தர் ஒருபோது என்ன செய்யறதில்லை, மறப்பதில்லை, கைவிடுறதில்லை. அவர்களை சிங்காசனத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். மத்தேயு 19:28 வாசித்துக் கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிச்சுக்கொள்ளுங்க. நான் மறுபடியும் வந்து என்னிடத்தில் உங்களை என்ன செய்வேன்? அதான் அந்த சிங்காசனத்துக்கு நீங்களும் நானும் போய் சேரணும். அந்த சிங்காசனத்துக்கு, அந்த பரலோகத்துக்கு போனால் இந்த வழியெல்லாம் நீங்கள் கடந்து வரணும். வந்தால் தான் அந்த எப்ரோன், அந்த சிங்காசனத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? போய் சேர முடியும். இந்த இடத்துல தான் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். 7 வருஷம் இந்த இடத்துல அவன் ராஜாவாக இருந்தான் எப்ரோனில். எத்தனை வருஷங்க? அதுக்கப்புறம் சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவன் என்டையர் இஸ்ரேல் எல்லாத்துக்கும் அவன் ராஜாவாக கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தை வாழ்க்கையில், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை அவன் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றினார். இப்படி பிறந்த நாளிலிருந்து, தாயின் கற்பத்திலிருந்து இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை, அவன் வாழ்க்கை பயணத்தை நாம் பார்த்தோம். அதில் அநேக சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். அதெல்லாம் ஒவ்வொன்றா எண்ணி பாருங்கள். அதில் நிறைய சுத்திகரிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்குது, கடைபிடிக்க வேண்டிய காரியம் இருக்குது. இதெல்லாம் கர்த்தர் இந்த மாதங்கள், இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நீ போன எல்லா இடங்களிலும் கர்த்தர் உன்னை பாதுகாத்திருக்கான்னு சொன்னால், எப்படியெல்லாம் உங்களை பாதுகாத்தான்னு சொல்லி வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி வருட கடைசியில் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்க. பிறந்த நாளிலிருந்து சிங்காசனத்துக்கு வர்ற வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூர்ந்து அவனை பாதுகாத்தார், அவனை தப்புவித்தார், கர்த்தரே அவனை உயர்த்தினார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்தது? எனக்கு என்னன்னு தெரில, செப்டம்பர் மாதம் தான் எனக்கு இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது, தாவீதை குறித்து நீ பேசணும்னு சொல்லி. ஆனால் இவ்வளோ நேரம் உட்கார்ந்து எடுத்துகிட்டே இருந்தேன். கிழிப்பேன் எழுதுவேன். ஆனால் அநேக சத்தியங்கள் உங்கள் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். தொடர்ந்து ஜெபிங்க. வருட இறுதியில் நிறைய காரியங்களை பேச வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறேன். சுத்திகரிப்புக்கு ஏற்ற காரியங்களை ஊழியர்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிங்க. கடைசியாக அபிஷேகத்துக்கு பிற்பாடு அவன் 10 இடத்துக்கு போனான். ஒன்று எங்கே போனான் சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல் இடம் எங்கே போனாங்க? காணிக்கையோடு கூட சவுல் விட்டு வீட்டுக்கு போனான். அங்கே அவன் சுரமண்டலம் வாசித்த பொழுது சவுலுக்கு என்ன நடந்துச்சு? ஆறுதல் உண்டானது, சுகம் பெற்றான். அப்போ முதல் பாயிண்ட்ல என்னன்னா, நான் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் தாவீதை போல. 2வது எங்கே போனால் பெலிஸ்தரின் பாளையத்துக்கு அனுப்பப்பட்டான். தவறாக எண்ணப்பட்டான், கடிந்து கொள்ளப்பட்டான். அங்கே தான் அவன் கோலியாத்தை என்ன செஞ்சான்? ஜெயித்தான். எவன் நம்மளை இது பண்ணாலும் நீங்கள் கர்த்தரோடு கொடுந்தா ஜெயித்து முன்னேறுவீர்கள். 3வது சவுலின் வீட்டுக்கு திருப்பி வர்றார். அங்கே தாவீதை நேசிக்கிறவங்க யாருமே இல்லை. அங்கே நல்ல பாசம் கிடைச்சிச்சு, நேசம் கிடைச்சிச்சு. யோனத்தானுடைய என்னதுங்க அது உடைமைகள், ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு கிடைச்சிச்சு. அங்கே மீகாள் அவனுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தான்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்படி நிறைய காரியங்கள் இருந்தது. அங்கே அவனை உயர்த்தினாங்க, புகழ்ச்சியும் கிடைச்சிச்சு. ஆனாலும் அந்த இடத்துல அவன் புத்திமானாய் நீங்கள் நடக்கணும் தாவீதை போல. 4வது தன் உயிருக்கு பயந்து காத்தின் ராஜா ஆகீஸுக்கு போனான். இங்கே பிரச்சனை, அங்கே போனான். அங்கே பார்த்தா அங்கே அதுக்கு மேலே பிரச்சனை, போராட்டம், நெருக்கங்கள். அங்கேருந்து தப்பித்து வருவதற்கு அவன் பட்ட பிரயாசங்கள். பைத்தியக்காரனையை போல மாறி அந்த இடத்துக்கு வந்தான். உபத்திரவம், பாடு, அந்த மத்தியில் தான் 34வது சங்கீதத்தை எழுதினான் என்று உங்களுக்கு சொன்னேன். 5வது அதுலாம் என்ற கெபிக்கு போனான். அங்கே இவனுக்கு ஆறுதல் கிடைச்சிச்சு. இவனும் மற்றவர்களுக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யணும். அதுக்காக தான் நான் லைனை சொல்கிறேன். 6வது கெகிலா என்றதுக்கு போனால் தன்னை சுற்றிலும் சத்துருக்கள் சூழப்பட்டிருந்தார்கள்.
பிற்பாடு கர்த்தரே அந்த இடத்துல அவனை தப்பிக்க வைச்சார். 7வது சீப் என்கிற வனாந்தரம். இங்கே காட்டில் இருக்கிற தாவீதை யோனத்தான் வந்து திடப்படுத்துறாரு. அவங்க அப்பா நினச்சி பயப்படுறான், சவுலை குறித்து திடப்படுத்துறாரு. இங்கே தாவீது யாருக்கெல்லாம் தாவீது உதவி செஞ்சானோ அந்த ஜனங்களே இவனுக்கு விரோதமாக செயல்படுறாங்க. அந்த இடத்துலேருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? தப்பு பண்ணுறாரு. 8வது மாகோன் வனாந்தரம். இங்கேயும் சுற்றி வளைக்கப்பட்டார்கள், ஆனாலும் கர்த்தர் தாவீதை பாதுகாத்து. 9வது என்கேதி என்ற இடத்துக்கு போகிறான். சத்ருவினால் பல காரியங்கள் சொல்லப்பட்டான், ஆனால் சத்ருவின் வாயிலிருந்தே ஆசீர்வாதமான வார்த்தையை ஆண்டவர் கூற வைப்பார். விசுவாசிங்க. பெலிஸ்தீன் தேசத்துக்கு போனான், மன சோர்வுள்ள இடத்துக்கு போனான், ஆனால் அங்கே மனதை திடப்படுத்தினார். சிக்லாக் என்ற இடத்துக்கு போய் சேர்ந்தான். அங்கே தேவையில்லாத காரியங்கள்லாம் பிரிவினை எல்லாவற்றையும் மேற்கொண்டான். 12வதாக கடைசியாக ராஜாவாக மாறுவதற்கு முன்பதாக அவன் சென்ற இடம் எப்ரோன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து இருக்கலாமா? அவன் சென்ற இடங்க எப்ரோன். நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும், கீழ்ப்படிங்க, ஆண்டோடைய வார்த்தையை கை கொள்ளுங்க, வசனத்துக்கு செவி கொடுங்க, கர்த்தரை நம்புங்க. எஃப் மேஜர். கர்த்தரை நம்புங்க, ஆண்டவரை உறுதியை பெற்றுக்கொள்ள. எல்லாம் எழுந்துருங்க. தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து வாய்களை திறந்த கொஞ்ச நேரம் இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த சத்தியங்கள் என் வாழ்க்கையில், ஆண்டவரே நீர் என்னை நடத்தி வந்த எல்லா பாதைகளும் நான் திரும்பி பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதனால வார்த்தைகள் ஒன்றும் தவறி போல தாவீதுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கர்த்தர் தவறாமல் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நடத்தினார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இதில் இருக்கிற ஆழமான சத்தியங்களை நானும் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தீரே. ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல ஆலோசனை கர்த்தர் கொடுத்து வேண்டியவளை எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. எதை விட்டு விடுது ஓடணுமோ அதை விட்டு ஓட எங்களுக்கு பலன் தாருங்க என்று கேளுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் தாவீதுடைய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா கையை தட்டுங்களேன். சர்வவல்ல தேவனாய் தாவீதுடைய வாழ்க்கையில சர்வ வல்லவர்களோடு கூட இருந்தபடினால் நிறைவேற்றினார். எப்ரோனுக்கு கொண்டு வந்து அவனை ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார வைத்து கர்த்தரை அழகு பார்த்தார். அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். கீழ்ப்படிங்க, கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க. ஆமென், 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். இந்த வருடம் கொடுத்த வாக்கு தத்தம் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேற்றுறதுக்காக ஆமென். அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் அவர் சர்வவல்ல தேவன். அவர் சர்வவல்ல நிறைவேறும், நிறைவேற்றுவார். சத்துருக்களின் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தையை வர வைப்பாரு. ஆமென். எங்க பகைக்கப்பட்டீங்களோ, எங்க துரத்தப்பட்டீங்களோ, எங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எங்க உங்களை புறக்கணித்து தள்ளினாங்களோ அங்கே கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். சத்துருக்கள் முன்பதாக உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் அவர். வார்த்தைகள் எல்லாம் நிறைவே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். வாக்கு தத்தத்தின் சந்ததியாக இந்த கடைசி நாட்களில், கடைசி காலங்களில் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து தெரிந்து கொண்டு நடத்தி கொண்டு வருகிற எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் பாதையானது இடுக்கமும் நெருக்கமான பாதை என்று வேதத்தில் நான் படிக்கிறது போல தாவீதின் வாழ்க்கையை நீர் எங்களுக்கு முன்னே வைத்து அவனுடைய பிறப்பின் காலம் முதல் கடைசியாக அவன் வாக்குத்தத்தத்தின்படியே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆளுகை செய்யக்கூடிய மனிதனாக மாற்றினது போல ஒரு நாளில் சிங்காசனத்தை சுதந்திரித்து கொள்ளப்போக நீர் எங்களுக்கு அதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
எங்கள் வாழ்க்கையில் நான் கடந்து வரும் எல்லா பாதையிலேயும் இம்மட்டும் வழி நடத்துகிற ஆண்டவர், இனியும் நீ நடத்துவீர் என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து உம்முடைய கரத்திலே சரணாகதியை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனம் மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுல மேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.